ஒரு பொருள் நமக்கு எளிதில் கிடைத்துவிட்டால் அதன் மகத்துவம் தெரியாது. If a thing is easily obtained by us, its greatness is not known. மனிதர்களாகிய நமக்கு பொதுவாக ஒரு பொருள் எளிதில் கிடைக்கும் போது அதன் மதிப்பை நாம் உணர்வதே இல்லை. ஒரு பொருள் நம்மிடம் இல்லாத போதுதான் நாம் அதை பற்றி சிந்திக்கவே துவங்குகிறோம். அந்த பொருள் நம்மிடம் இருந்தபோது அது கிடைப்பதற்கு அரிதான பொருளாக இருந்தாலுமே அதனை அலட்சியமாக கருதி உதாசீனப்படுத்தி விடுகிறோம். ஒரு பொருள் எளிதில் கிடைக்கிறது என்ற காரணத்தினாலேயே அதன் மகத்துவத்தை பற்றி நாம் பெரிதாக சிந்திப்பதில்லை. அவற்றை உருவாக்க எடுக்கப்பட்ட உழைப்பு போன்றவற்றை நாம் மறந்துவிடுகிறோம். அது நமக்கு இயல்பான ஒன்றாகவே கருதப்படும். இது மனித இயல்பில் பதிந்துள்ள ஒரு உண்மை. Humans generally don't appreciate the value of something until it becomes scarce. When we possess an item, even if it was once rare, we often take it for granted and neglect it. The easy availability of things prevents us from fully considering their significance or the labor involved in creating them. We simply take them for granted as part of our everyday lives. This is a fundamental aspect of human nature. தண்ணீர் நமது வாழ்வியல் அடிப்படை தேவை. தண்ணீர் இல்லாமல் ஒரு நாள் கூட வாழ முடியாது என்பதை தாகம் எடுக்கும் போதுதான் நாம் உணர்கிறோம். வீட்டில் குழாய் திறந்தால் தண்ணீர் வந்து விடுகிறது. அதனால் நாம் அதை எளிதில் வீணடிக்கிறோம். ஆனால் நீர் பற்றாக்குறை உள்ள பகுதிகளான தண்ணீர் இல்லாத இடங்களில் வாழும் மக்களிடம் தண்ணீரின் மதிப்பை நன்கு அறிய முடிகிறது. Water is the basic necessity of our life. We only realize that we cannot live even a day without water when we are thirsty. Water comes out when we open the tap at home. Therefore, we easily waste it. But we can clearly understand the value of water among the people living in water-scarce areas. நாம் சுவாசிக்கும் காற்று நமக்கு எப்போதும் இலவசமாக கிடைக்கிறது. காற்று இல்லாமல் ஒரு நிமிடம் கூட நம்மால் உயிர் வாழ முடியாது. காற்று எவ்வளவு முக்கியம் என்பதை காற்று இல்லாமல் போன ஒரு இடத்தில் நாம் சுவாசிக்க முடியாத சூழலில் இருக்கும் போதுதான் நாம் அதனை உணர்கிறோம். காற்று கிடைக்கும்போது நாம் அது முக்கியம் என்பதை மறந்துவிட்டு வீணடிக்கிறோம். அதுவே அந்த காற்று இல்லாமல் போன பிறகுதான் அதனை எண்ணி அவஸ்தைப்படுகிறோம். The air we breathe is always available to us for free. We only realize how important air is when we are in a situation where we cannot breathe, like in a place where there is no air. When air is available, we forget how important it is and waste it. Only after the air is gone do we miss it and suffer. தினமும் நாம் உண்ணும் உணவு நமக்கு எளிதில் கிடைக்கிறது. உணவு இல்லாமல் நாம் உயிர் வாழ முடியாது என்பதை நாம் மறந்துவிடுகிறோம். பஞ்சம் ஏற்படும் போதுதான் உணவின் மதிப்பை நாம் உணர்கிறோம். பட்டினி கிடக்கும் மக்களுக்குதான் உணவின் மதிப்பு தெரியும். The food we eat every day is easily available to us. We forget that we cannot live without food. We only realize the value of food when there is a famine, and only those who are starving know the value of food. எளிதில் கிடைக்கக்கூடிய பொருளின் மகத்துவத்தை உணர வேண்டிய தருணமிது. ஒரு பொருளின் மதிப்பை உணர அதை இழக்கும் நிலைக்கு சென்ற பிறகுதான் நாம் உணர வேண்டும் என்பதில்லை. நாம் நம்மிடம் உள்ள போதே அந்த பொருளை அலட்சியமாக கருதாமல் எவ்வளவு எளிய பொருளாக இருந்தாலும் அதற்கென்று ஒரு மதிப்பு உண்டு என்பதை நாம் நினைவில் கொண்டு அவற்றை பாதுகாக்க வேண்டும். நம்மைச் சுற்றியுள்ளவர்களுக்கும் அதன் மகத்துவத்தை புரிய வைக்க வேண்டும். This is the moment to realize the greatness of easily available things. It is not necessary that we should lose something to understand its value. Even while we have something, we should not take it for granted. No matter how simple an object is, it has a value. We should remember this and protect them. We should also make others around us understand its greatness. எந்த ஒரு பொருளையும் நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். அந்த பொருளை வீணடிக்காமல் அதை சரியாக பயன்படுத்த இப்போதே செயலாற்ற வேண்டும்.
இதுதான் நாம் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பாடம். We should think about how we use every object. We should act now to use things properly without wasting them. This is an important lesson we should learn in life. அப்படி நமக்கு கிடைத்த அரிதான பொக்கிஷம்தான் நாம் வாழும் நமது உலகம். The world we live in is such a rare treasure. அதுவும் and that. நம் உயிரின் மூலமான நம் அழகிய பூமி தாய் நம் அனைவரையும் தன் கருவறையில் பெற்றெடுத்து தனது மூச்சை கொடுத்து வளர்த்து தனது இரு கரங்களாலும் தனது மடியில் வைத்து மகிழ்ச்சியாக தாங்கிக் கொண்டிருக்கிறாள். நம் முன்னோர்களை வளர்த்தது போல நம்மையும் வளர்த்து பெரியவர்களாகிக் கொண்டிருக்கிறாள். அப்படிப்பட்ட பூமி தாய் அழிந்து போகாமல் நம் பிள்ளைகளுக்காகவும் அவளை பாதுகாத்து விட்டுச் செல்வோம். மாசுபாடு எனும் நஞ்சு நம் தாயை அழித்தொழிக்கும் முன் அவளை பாதுகாப்போம். தூய்மைக்கேடு நம் உலகை விழுங்கும் முன் அவளை அழிந்து போகாமல் மீட்டெடுப்போம். நாம் வாழும் நமது உலகம் அவ்வளவு எளிதாக உருவாகிவிடவில்லை. 13.8 பில்லியன் வருட போராட்டத்தின் பலனாக நமக்கு கிட்டிய வெற்றி கனி அது. பல இன்னல்களை சந்தித்து பல வருட போராட்டத்தின் பலனாக கிடைத்த மாபெரும் பொக்கிஷம்தான் நாம் வாழும் நமது பூமி. நம்மை தாங்கி நிற்கும் நமது பூமி என்பது எப்பேற்பட்ட அரிதான வரம் என்பதை வெறும் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. அரிதிலும் அரிதான நமது உலகத்தினை பற்றிய அருமை தெரியாமல் இதனை தீவிரமாக பாழாக்கிக் கொண்டிருக்கிறோம். நம் கைகளாலேயே நமது உலகத்தை அழித்துக் கொண்டிருக்கிறோம். உலகம் முழுமையாக அழிந்து போகும் முன் அது எப்படி உருவானது? உலகம் உருவாக எவ்வளவு காலம் எடுத்துக்கொண்டது? இதனை லட்சம் கிரகங்கள் இருந்தும் பூமி மட்டும் வித்தியாசமாக உயிர்கள் வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகளோடு எப்படி உருவானது? இப்படி தனித்துவமாக பிறந்த பூமி எவ்வாறு உருப்பெற்றது? அகண்ட பிரபஞ்சத்தில் உலகம் உலகமாக உருமாறும் முன் எத்தனை இன்னல்களையும் போராட்டங்களையும் சந்தித்துள்ளது என்பதனை நாம் கண்டிப்பாக தெரிந்து கொண்டே ஆகஸ்ட் வேண்டும். ஏனென்றால் அப்போதுதான் மாசுபாட்டினால் உலகத்தை நாம் சிதைக்க மாட்டோம். 13.8 பில்லியன் வருடங்களுக்கு முன்பிருந்து தற்போது வரை பிரபஞ்சத்தில் என்னென்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை ஒரு சிறு தொகுப்பாக காணப்போகிறோம். அதற்கு முன் ஒரு விஷயத்தை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அது நல்ல நிகழ்வுகள் நடப்பதற்கு பல போராட்டங்களை நிகழ்த்த வேண்டியிருக்கும். நமக்கு எந்த ஒரு பொருளும் போராட்டமின்றி வெறுமனே எளிதில் கிடைத்துவிடாது. அதேபோல்தான் இப்போதும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. Our beautiful Mother Earth, the source of our life, has given birth to all of us in her womb, nurtured us with her breath, held us happily in her lap with both her arms, and nurtured us as she nurtured our forefathers. Let's protect such Mother Earth for our children and leave it for our children. Let's protect her before pollution destroys our mother. Before cleanliness swallows our world, let's restore her from destruction. The great treasure that we got as a result of many years of struggle is the earth we live in. Our earth that sustains us is a rare gift that cannot be described in mere words. How it was formed before it was completely destroyed, how long it took for the world to form, how the earth was formed with the possibility of living life differently from all the other planets, how the earth was born in such a unique way, how many hardships and struggles the world faced before becoming a world in the vast universe. We must, because only then we will not destroy the world by polluting. We are going to see a small summary of what is going on in the universe from 13.8 billion years ago till now. Before that, we need to understand one thing well, that is that we have to make many struggles for good events to happen. Nothing comes easily to us without struggle, and the same is happening now.
நமக்கு எதுவுமே எளிதாக நடந்தேறவில்லை. பெருவெடிப்பு நிகழ்ந்து 13.8 பில்லியன் ஆண்டுகளாகிறது. நட்சத்திரங்கள் மற்றும் வாயு மேகங்களுக்கு இடையிலான ஈர்ப்பு தொடர்புகள் அவற்றின் கட்டமைப்பை வடிவமைத்தன. பால்வீதியின் சுழல் கரங்கள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் மாறும் தன்மையுடனும் இருந்தது. எண்ணற்ற வாயு மற்றும் தூசி மேகங்களிலிருந்து நட்சத்திரங்கள் பிறந்தது. பாரிய நட்சத்திரங்கள் தங்கள் வாழ்க்கையின் முடிவை அடைந்து சூப்பர்னோவாக்களாக வெடித்து விண்மீன் முழுவதும் கூறுகளை சிதறடித்தது. இந்த சூப்பர்னோவாக்கள் கிரகங்களின் உருவாக்கத்திற்கு தேவையான கூறுகளுடன் விண்மீன் ஊடகத்தை வளப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகித்தது. சூரியன் தோராயமாக 4.6 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன் உருவானது. பூமி சுமார் 4.54 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன் உருவானது. பூமியில் வாழ்வதற்கான ஆரம்ப சான்றுகள் தோராயமாக 3.7 பில்லியன் ஆண்டுகளுக்கு முந்தையவை. நவீன மனித இனங்கள் சுமார் 300,000 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. 13.8 பில்லியன் ஆண்டுகளாக செய்த தவத்தின் பயனாக 4.54 பில்லியன் வருடத்திற்கு முன்னால் உருவானது நாம் வாழும் நமது ரம்மியமான பூமி ஒரு அரும்பிய மலர் போன்ற அழகாக மலர்ந்து காட்சியளிக்கிறது. As a result of the penance done for 13.8 billion years, our delightful Earth, formed 4.54 billion years ago, is blooming beautifully like a rare flower. இப்படிப்பட்ட உன்னதமான உலகத்தைத்தான் மனிதன் தன் சுய பேராசையின் காரணமாக சிதைத்துக் கொண்டிருக்கிறான். It is this kind of noble world that humans are destroying due to their own insatiable greed. பில்லியன் ஆண்டுகளாக உருவான பொக்கிஷத்தை பேணி காப்பதற்கு பதிலாக தீயிட்டு பொசுக்கிக் கொண்டிருக்கிறான். Instead of cherishing the treasure that has been formed over billions of years, he is burning it down.
அதாவது 13.8 பில்லியன் ஆண்டுகளாக உருவாக்கிய உலகத்தை வெறும் 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய மனிதன் எளிதாக அழைத்துக் கொண்டிருக்கிறான். In other words, a human being, who appeared only 3 lakhs years ago, is easily destroying a world that took 13.8 billion years to form. பூமி மனிதர்களுக்கானது மட்டுமல்ல, பல கோடி உயிரினங்கள் இங்கே வாழ்கின்றன. நாம் பூமியின் ஏகபோக உரிமையாளர்கள் அல்ல என்பதை மறக்கக்கூடாது. The earth is not just for humans. Billions of other creatures live here. We must not forget that we are not the sole owners of the earth. பூமி இப்போது மூச்சு திணறி தவிக்கிறது. The earth is now gasping for breath. நம்முடைய செயல்கள் பூமியை பெரிதும் பாதித்து பூமியின் இயற்கை சமநிலையை குலைத்து வருகிறோம். மாசுபாடு, காலநிலை மாற்றம் போன்ற பிரச்சினைகள் பூமியை நெருக்கடியில் ஆழ்த்தி வருகிறது. இதனால் பல உயிரினங்கள் அழிந்து வருகிறது, இயற்கை வளங்கள் குறைந்து வருகிறது. நம்முடைய செயல்கள் தொடர்ந்தால் பூமி வாழத் தகுதியற்ற நிலைக்குச் செல்லும் அபாயம் உள்ளது. Our actions are significantly harming the earth and disrupting its natural balance. Issues like pollution and climate change are plunging the earth into crisis. Due to this, many species are becoming extinct, and natural resources are depleting. If our actions continue, there is a risk that the earth will become uninhabitable. மனிதர்கள் பூமியின் சுற்றுச்சூழலில் ஏற்படுத்தும் மாற்றங்கள் மிகவும் குறுகிய காலத்தில் நிகழ்ந்து வருகின்றன. இது பூமியின் வரலாற்றில் முன்னொரு போதும் இல்லாத அளவிற்கு வேகமாக நிகழ்ந்து வருகிறது. The changes humans are making to the Earth's environment are happening at a very rapid pace. This is happening faster than at any other time in the Earth's history. மனிதர்களின் செயல்களால் ஏற்படும் காலநிலை மாற்றம், வாழிட அழிவு போன்ற காரணங்களால் பல உயிரினங்கள் அழிவின் விளிம்பில் உள்ளன. Many species are on the brink of extinction due to climate change and habitat destruction caused by human activities. இந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு காண நாம் அனைவரும் ஒன்று திரண்டு செயல்பட வேண்டும். பசுமை தொழில்நுட்பங்களை ஊக்குவித்தல், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை பயன்படுத்துதல், கழிவுகளை குறைத்தல் போன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். To solve these problems, we must all come together and act. We need to take actions such as promoting green technologies, using renewable energy, and reducing waste. பூமி நம் அனைவரின் பொது சொத்து. அதை பாதுகாப்பது நம் ஒவ்வொருவரின் கடமை. நாம் இப்போது எடுக்கும் நடவடிக்கைகள் எதிர்கால தலைமுறையினரின் வாழ்க்கையை பாதிக்கும். The earth is a common property of us all. Protecting it is the duty of each one of us. The actions we take now will impact the lives of future generations. தீர்வு, solution. இப்போதே செயல்படுங்கள். Act now. மறுசுழற்சிதான் இதற்கான சிறந்த தீர்வு. Recycling is the best solution for this. மறுசுழற்சியின் முக்கியத்துவம் பயன்கள். இயற்கை வளங்களை பாதுகாக்கிறது. மறுசுழற்சி மூலம் குறைந்த அளவில் இயற்கை வளங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இதனால் மரங்கள், கனிமங்கள் மற்றும் எரிபொருட்கள் போன்ற வளங்கள் பாதுகாக்கப்படுகின்றன. Protecting natural resources, recycling minimizes the use of natural resources. As a result, resources such as trees, minerals, and fuels are conserved. சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறது. மறுசுழற்சி மூலம் குறைந்த அளவில் கழிவுகள் நிரப்புகளில் கொட்டப்படுகின்றன. இதனால் நிலத்தடி நீர் மாசு மற்றும் கழிவு நிரப்புகளின் சுகாதார பிரச்சினைகள் குறைகின்றன. Protecting the environment, through recycling, the amount of waste dumped in landfills is reduced. This decreases groundwater pollution and health issues associated with landfills. ஆற்றல் சேமிப்பு, மறுசுழற்சி செய்த பொருட்களை உருவாக்க குறைந்த அளவில் ஆற்றல் தேவைப்படுகிறது. இதனால் எரிபொருட்கள் மற்றும் மின்சாரம் சேமிக்கப்படுகின்றன. Energy conservation, producing recycled products requires less energy. As a result, fuels and electricity are conserved. பசுமை வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது. மறுசுழற்சி நிகழ்ச்சிகள் பசுமை வளர்ச்சியை ஊக்குவிக்கின்றன. இதனால்
நிலையான மற்றும் சுற்றுச்சூழல் நட்புடைய வாழ்க்கை முறையை பரவலாக ஏற்றுக்கொள்ள முடிகிறது. Promotes green growth. Recycling initiatives promote green growth. As a result, sustainable and environmentally friendly lifestyles are widely adopted. பொருட்களை மீண்டும் பயன்படுத்துதல், மறுசுழற்சி மூலம் பழைய பொருட்களை மீண்டும் பயன்படுத்த முடிகிறது. இதனால் புதிய பொருட்களை தயாரிக்க தேவையான மூலப்பொருட்களை குறைக்க முடிகிறது. Reusing materials. Through recycling, old materials can be reused. This reduces the need for raw materials to produce new products. புதிய பொருட்களை உருவாக்குதல், மறுசுழற்சி மூலம் பழைய பொருட்களை புதிய வடிவத்தில் உருவாக்க முடிகிறது. இதனால் பொருட்களின் ஆயுள் நீடிக்கிறது. Creating new products. Through recycling, old materials can be transformed into new products. This extends the lifespan of materials. பொருளாதார நன்மைகள். மறுசுழற்சி மூலம் பொருளாதார நன்மைகள் கிடைக்கின்றன. மறுசுழற்சி தொழில் பல வேலை வாய்ப்புகளை உருவாக்குகிறது. மேலும் மறுசுழற்சி மூலம் புதிய தொழில் வாய்ப்புகள் உருவாகின்றன. Economic benefits. Recycling provides economic benefits. The recycling industry creates many jobs. Furthermore, recycling fosters new business opportunities. சமூக நன்மைகள். மறுசுழற்சி மூலம் சமூக நன்மைகள் கிடைக்கின்றன. மறுசுழற்சி நிகழ்ச்சிகள் சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்றன. மேலும் மறுசுழற்சி மூலம் சமூக ஒற்றுமை பலப்படுத்தப்படுகிறது. Social benefits. Recycling provides social benefits. Recycling initiatives raise social awareness. Furthermore, recycling strengthens community unity. காகித மறுசுழற்சி. காகித மற்றும் கார்ட்போர்டு மறுசுழற்சி மூலம் மரங்கள் பாதுகாக்கப்படுகின்றன. Paper recycling. Recycling paper and cardboard helps to save trees. பிளாஸ்டிக் மறுசுழற்சி. பிளாஸ்டிக் மறுசுழற்சி மூலம் கடல்களில் பிளாஸ்டிக் கழிவுகள் குறைகின்றன. Plastic recycling. Plastic recycling reduces plastic waste in oceans. கண்ணாடி மறுசுழற்சி. கண்ணாடி மறுசுழற்சி மூலம் ஆற்றல் சேமிக்கப்படுகிறது. Glass recycling. Glass recycling saves energy. உலோகம் மறுசுழற்சி. உலோகம் மறுசுழற்சி மூலம் இயற்கை வளங்கள் பாதுகாக்கப்படுகின்றன. Metal recycling. Metal recycling conserves natural resources. மனிதகுலம் இன்று பல்வேறு பிரச்சினைகளால் சூழப்பட்டுள்ளது. மாசுபாடு மட்டுமல்லாமல் சமூக, பொருளாதார, சுற்றுச்சூழல் மற்றும் கலாச்சார அடிப்படையிலான பல பிரச்சினைகள் நம்மைச் சுற்றி உள்ளன. Humanity today is surrounded by a multitude of problems. Not only pollution, but also numerous issues rooted in social, economic, environmental, and cultural aspects surround us. மனிதர்கள் இயற்கையை மட்டும் அழிக்கவில்லை, தங்களை தாங்களே அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். சமூக பிரச்சினைகளால், வறுமையினால், சமத்துவமின்மை, பாகுபாடு, குழந்தை தொழிலாளர், சுற்றுச்சூழல் அழிவு, உடல் நலம் ஆரோக்கியம், ஊட்டச்சத்து குறைபாடு, சுகாதாரமின்மை, மனநலம், நோய் தொற்று, கல்லாமை, தொழில் பயிற்சி இல்லாமை, அறிவியல் தொழில்நுட்பம், அறிவியல் தொழில்நுட்பம், கலாச்சாரம், தவறான பாரம்பரியம், மாசுபாடு எனும் அரக்கனை அழிப்பதற்கும் சமூக பொருளாதார பிரச்சினைகளை களைவதற்கும் ஒருசேர எப்படி தீர்வு காண்பது? To destroy the demon of pollution. To overcome socio-economic problems. How to solve it together? மறுசுழற்சி தொழில் ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும். A recycling industry can be a great solution. மறுசுழற்சி மாசுபாட்டை குறைக்க உதவும். மறுசுழற்சி தொழிலில் கிடைக்கும் வருமானம் பொருளாதார பிரச்சினைகளை போக்க உதவும். Recycling helps reduce pollution. Income from recycling industry. It helps to overcome financial problems. மாசுபாடு எனும் நஞ்சை பயன்படுத்தி
பொன் செய்ய முடியும். Using the pollution, money can be made. வாருங்கள் அதனை எப்படி செய்வதென்று காணலாம். Let's see how to do it. 1. காகித மறுசுழற்சி வணிகம். பேப்பர் ரீசைக்ளிங் பிசினஸ். நாம் தினமும் பல ஏக்கர் காடுகளை அழித்துக் கொண்டிருக்கிறோம். காடுகளை அழிக்க கோடரி எடுத்துக்கொண்டு அடர்ந்த காட்டுக்குள் செல்ல வேண்டிய அவசியமில்லை. நாம் சொகுசாக நாற்காலியில் அமர்ந்து கொண்டு வெறுமனே மேஜையில் காகிதத்தை பயன்படுத்தினாலே போதுமானது. காடுகள் தன்னால் அழிந்துவிடும். நாம் பயன்படுத்தும் அனைத்து காகிதங்களும் எங்கு முடிகின்றன என்பதைப் பற்றி நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? அதில் பெரும்பாலானவை நிலப்பரப்புகளில் குப்பைகளாக்கப்பட்டு கொட்டப்படுகின்றன. இது காடழிப்பு மற்றும் மாசுபாடு போன்ற சுற்றுச்சூழல் பிரச்சினைகளுக்கு பெரிதும் பங்களிக்கிறது. ஆனால் இதற்கு ஒரு தீர்வு இருக்கிறது, அதுதான் காகித மறுசுழற்சி. காகித மறுசுழற்சி என்பது பயன்படுத்தப்பட்ட காகிதத்தை புதிய காகித தயாரிப்புகளாக மாற்றும் செயல்முறையாகும். இது நமது சுற்றுச்சூழல் தாக்கத்தை குறைப்பதற்கும் வளங்களை பாதுகாப்பதற்கும் ஒரு எளிய மற்றும் சக்தி வாய்ந்த வழியாகும். We are destroying many acres of forest every day. We don't need to take an axe and go into the thick forest to clear the forest. We just sit in a luxury chair and simply use the paper on the table and the forest will be destroyed by itself. Have you ever wondered where all the paper we use ends up? Much of it is dumped in landfills, contributing greatly to environmental problems such as deforestation and pollution. But there is a solution for this, and that is paper recycling. Paper recycling is the process of converting used paper into new paper products. It's a simple and powerful way to reduce our environmental impact and conserve resources. காகிதத்தை மறுசுழற்சி செய்வதன் மூலம் காடழிப்பை கணிசமாக குறைக்கலாம். புதிய காகிதத்தை தயாரிக்க குறைவான மரங்களை வெட்ட வேண்டும். கூடுதலாக காகித மறுசுழற்சியானது கிரீன்ஹவுஸ் வாயு உமிழ்வை குறைக்க உதவுகிறது. புதிய காகிதத்துடன் ஒப்பிடும்போது மறுசுழற்சி செய்யப்பட்ட காகிதத்தை உற்பத்தி செய்ய குறைந்த ஆற்றல் தேவைப்படுகிறது. ஏனெனில் இது மறுசுழற்சி செய்யப்பட்ட காகிதமானது புதிய காகிதத்திற்கு தேவைப்படும் அதே தீவிர செயல்முறைகளை செய்ய வேண்டியதில்லை. By recycling paper, we can significantly reduce deforestation, as fewer trees need to be cut down to produce new paper. Additionally, paper recycling helps to lower greenhouse gas emissions, as it requires less energy to produce recycled paper compared to virgin paper. This is because recycled paper doesn't need to go through the same intensive processes like pulping and bleaching that are required for virgin paper. காகிதத்தை மறுசுழற்சி செய்வது சுற்றுச்சூழலுக்கு நல்லது. அது லாபகரமான வணிக முயற்சியாகவும் இருக்கலாம். இந்த வீடியோவில் நாம் காகித மறுசுழற்சி வணிகத்தை தொடங்குவதற்கான படிகள், சாத்தியமான பலன்கள் மற்றும் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் ஆகியவற்றை ஆராய்வோம். எனவே லாபம் ஈட்டும் அதே வேளையில் பூமியில் நல்லதொரு தாக்கத்தை ஏற்படுத்துவதில் நீங்கள் ஆர்வமாக இருந்தால் காகித மறுசுழற்சி உலகில் மூழ்குவோம் வாருங்கள். Not only is paper recycling good for the environment, but it can also be a profitable business venture. In this video, we will explore the steps involved in starting a paper recycling business, the potential benefits, and the challenges you might face. So, if you are interested in making a positive impact on the earth while also earning a profit, let's dive into the world of paper recycling. காகித மறுசுழற்சி வணிகத்தை தொடங்குவதன் மிகப்பெரிய நன்மைகளில் ஒன்று, ஒப்பீட்டளவில் குறைந்த முதலீடு தேவைப்படுகிறது. பல வணிகங்களைப் போலல்லாமல் உங்களுக்கு அதிக மூலதனம் தேவையில்லை தொடங்குவதற்கு. பேலர்கள் மற்றும் ஷெடர்கள் போன்ற அடிப்படை உபகரணங்களுடன் நீங்கள் தொடங்கலாம். உங்கள் வணிகம் வளரும்போது நீங்கள் மிகவும் மேம்பட்ட இயந்திரங்களில் முதலீடு செய்யலாம். One of the biggest advantages of starting a paper recycling business is the relatively low investment required. Unlike many other businesses, you don't need a lot of capital to get started. You can begin with basic equipment like balers and shredders, and as your business grows, you can invest in more advanced machinery. மறுசுழற்சி செய்யப்பட்ட காகித பொருட்களுக்கான தேவை அதிகமாக இருப்பது மற்றொரு நிதி நன்மையாகும். மறுசுழற்சி செய்யப்பட்ட பொருட்களை பயன்படுத்துவதால் ஏற்படும் சுற்றுச்சூழல் நன்மைகளை பற்றி நுகர்வோர் மற்றும் வணிகங்கள் அதிக அளவில் அறிந்துள்ளனர். இது வளர்ச்சிக்கு வழிவகுக்கிறது.
மறுசுழற்சி செய்யப்பட்ட காகிதத்திற்கான தேவை அதிகமாக உள்ளது. இதன் பொருள் உங்கள் தயாரிப்புகளுக்கு நிலையான சந்தை உள்ளது. Another financial benefit is the high demand for recycled paper products. Consumers and businesses are increasingly aware of the environmental benefits of using recycled materials, which has led to a growing demand for recycled paper. This means that you are likely to have a steady market for your products. காகித மறுசுழற்சி வணிகங்கள் நல்ல லாப வரம்பை பெறலாம். மறுசுழற்சி செய்யப்பட்ட காகிதத்தின் விலையில் ஏற்ற இறக்கம் இருக்கலாம். மறுசுழற்சி செய்யப்பட்ட பொருட்களின் தேவை தற்சமயங்களில் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. வணிகங்கள் ஆரோக்கியமான லாப வரம்புகளை நிர்ணயிக்க வசதியாக உள்ளது. முறையான மேலாண்மை மற்றும் திறமையான செயல்பாடுகளுடன் நாம் வெற்றிகரமான மற்றும் லாபகரமான காகித மறுசுழற்சி வணிகத்தை உருவாக்கலாம். Paper recycling businesses can have good profit margins. While the price of recycled paper can fluctuate, the demand for recycled materials often remains high, allowing businesses to maintain healthy profit margins. With proper management and efficient operations, we can build a successful and profitable paper recycling business. நிதி வெகுமதிகளுக்கு அப்பால் காகித மறுசுழற்சி வணிகத்தை தொடங்குவது சமூகம் மற்றும் சுற்றுச்சூழலில் குறிப்பிடத்தக்க நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும். காகிதத்தை மறுசுழற்சி செய்வதன் மூலம் நாம் இன்னும் நிலையான எதிர்காலத்திற்கு பங்களிக்கலாம். இயற்கை வளங்களை பாதுகாக்கவும், மாசுபாட்டை குறைக்கவும் மற்றும் ஆரோக்கியமான கிரகத்தை உருவாக்கவும் மேலும் வரும் தலைமுறைகளுக்கு பெரிதும் உதவுகிறோம். Beyond the financial rewards, starting a paper recycling business can also have a significant positive impact on society and the environment. By recycling paper, we are contributing to a more sustainable future. We are helping to conserve natural resources, reduce pollution, and create a healthier planet for generations to come. மேலும் நமது வணிகமானது நம்முடைய சமூகத்தில் உள்ள மற்றவர்களுக்கும் ஒரு முன்மாதிரியாக செயல்படும், மேலும் நிலையான நடைமுறைகளை பின்பற்ற அவர்களை ஊக்குவிக்கும். காகித மறுசுழற்சியின் நம்பகத்தன்மை மற்றும் லாபம் பசுமையான மற்றும் தூய்மையான உலகத்தை நோக்கிய இயக்கத்தில் சேர நாம் மற்றவர்களை ஊக்குவிக்கலாம். Moreover, our business can serve as an example for others in our community, inspiring them to adopt more sustainable practices. By demonstrating the viability and profitability of paper recycling, you can encourage others to join the movement towards a greener and cleaner world. ஒரு காகித மறுசுழற்சி வணிகத்தை தொடங்குவதற்கான மிக முக்கியமான அம்சங்களில் ஒன்று திறமையான சேகரிப்பு அமைப்பை நிறுவுதல் ஆகும். இதில் நாம் காகிதத்தை எங்கு சேகரிப்போம் மற்றும் அதை எப்படி மறுசுழற்சி கிடங்கிற்கு எவ்வாறு கொண்டு செல்வோம் என்பதை தீர்மானிக்கிறது. One of the most crucial aspects of starting a paper recycling business is establishing an efficient collection system. This involves determining where we will collect paper and how we will transport it to our recycling facility. உள்ளூர் வணிகங்கள் மற்றும் நிறுவனங்களிடம் நாம் நம்மை கூட்டாளராக இணைத்துக் கொள்ள வேண்டும். We need to partner with local businesses and organizations. நம்முடைய பகுதியில் உள்ள பள்ளிகள், அலுவலகங்கள் மற்றும் பிற வணிக நிறுவனங்களை அணுகுவதன் மூலம் இந்த செயல்முறையை எளிதில் துவங்கலாம். அவர்கள் தங்களின் காகித கழிவுகளை மறுசுழற்சி செய்வதால் ஏற்படும் நன்மைகளைப் பற்றி அவர்களுக்கு இந்த காணொளி மூலம் எடுத்துரைத்த பிறகு அவர்களுக்கு தானாகவே மறுசுழற்சி செய்வதில் ஆர்வம் ஏற்படும். அதன் பிறகு அவர்களுக்கு வசதியான சேகரிப்பு விருப்பங்களை நாம் வழங்கலாம். This process can be easily started by reaching out to schools, offices, and other businesses in our area. After educating them through this video about the benefits of recycling their paper waste, they will become interested in recycling automatically, and then we can offer them convenient collection options. பொது இடங்களில் குப்பை தொட்டிகள் அமைக்கலாம். பூங்காக்கள், நூலகங்கள் மற்றும் ஷாப்பிங் மையங்கள் போன்ற பொது இடங்களில் மறுசுழற்சி தொட்டிகளை வைக்கலாம். இதன் மூலம் தனிநபர்கள் தங்களின் காகித கழிவுகளை எளிதாக சேகரிக்க முடியும். Garbage bins can be set up in public places. Recycling bins can be placed in public places such as parks, libraries, and shopping centers. This enables individuals to easily collect their paper waste. சமூக குழுக்களுடன் இணைந்து கொள்ளலாம். Partner with community groups.
காகித மறுசுழற்சியை ஊக்குவிக்கவும் சேகரிப்பு இயக்கங்களை ஒன்றிணைக்கலாம், மேலும் உள்ளூர் சமூக குழுக்கள் அல்லது சுற்றுச்சூழல் அமைப்புகளுடன் ஒத்துழைப்பையும் நாடலாம். Organize collection drives to promote paper recycling and seek collaboration with local community groups or environmental organizations. மொபைல் ஆப்ஸ் அல்லது ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்களை பயன்படுத்தி வாடிக்கையாளர்களுடன் தொடர்பு வைத்துக் கொள்ளலாம். We can interact with customers using mobile apps or online platforms. நன்றாக ஒழுங்கமைக்கப்பட்ட சேகரிப்பு முறையை செயல்படுத்துவதன் மூலம் நாம் வணிகத்திற்கான மூலப்பொருட்களின் நிலையான விநியோகத்தை உறுதி செய்ய முடியும் மற்றும் நமது சமூகத்துடன் வலுவான உறவுகளை உருவாக்கவும் முடியும். By implementing a well-organized collection system, we can ensure a steady supply of raw materials for business and build strong relationships with our community. மறுசுழற்சி உபகரணங்களில் முதலீடு செய்வது காகித மறுசுழற்சி வணிகத்தை தொடங்குவதற்கான ஒரு முக்கியமான படியாகும். தேவையான குறிப்பிட்ட உபகரணங்கள் நமது செயல்பாட்டின் அளவு மற்றும் நாம் மறுசுழற்சி செய்ய திட்டமிட்டுள்ள காகித வகைகளை பொறுத்தது. இருப்பினும் சில அத்தியாவசிய உபகரணங்கள் பின்வருமாறு. Investing in recycling equipment is a crucial step in starting a paper recycling business. The specific equipment needed will depend on the scale of our operation and the types of paper you plan to recycle. However, some essential pieces of equipment include: பேலர் காகிதத்தை சிறிய பேல்களாக சுருக்குகிறது, இதனால் அவற்றை கொண்டு செல்வதற்கும் சேமிப்பதற்கும் எளிதாக்குகிறது. A baler compresses paper into compact bales, making them easier to transport and store. கூழ் காகிதத்தை ஒரு குழம்பாக உடைக்கிறது, பின்னர் அது புதிய காகித தயாரிப்புகளாக பதப்படுத்தப்படுகிறது. A pulper breaks down paper into a slurry, which is then processed into new paper products. காகித குழம்பு திரையானது அழுக்கு, பிளாஸ்டிக் மற்றும் உலோகம் போன்ற அசுத்தங்களை நீக்குகிறது. A screen removes impurities from the paper slurry, such as dirt, plastic, and metal. ஹைட்ரோசைக்ளோன் காகித குழம்பில் உள்ள தண்ணீரிலிருந்து இழைகளை பிரிக்கிறது. A hydrocyclone separates fibers from the water in the paper slurry. நீர் நீக்கும் அச்சகமானது காகித குழம்பிலிருந்து அதிகப்படியான தண்ணீரை நீக்கி அடுத்த கட்ட செயலாக்கத்திற்கு தயார் செய்கிறது. A Devatine press removes excess water from the paper slurry, preparing it for the next stage of processing. சுத்திகரிப்பு அமைப்பு அவற்றின் தரத்தை மேம்படுத்த காகித இழைகளை மேலும் உடைக்கிறது. A refining system breaks down the paper fibers further to improve their quality. உலர்த்தும் அமைப்பு காகித கூழில் இருந்து மீதமுள்ள ஈரப்பதத்தை நீக்குகிறது. A drying system removes any remaining moisture from the paper pulp. காகித இயந்திரம் காகித கூழை தாள்களாக உருவாக்குகிறது. A paper machine forms the paper pulp into sheets. Trimming மற்றும் கட்டிங் கருவிகள் காகிதத்தின் இறுதி வடிவத்தையும் அளவையும் கொடுக்க பயன்படுகிறது. Trimming and cutting equipment is used to give the paper its final shape and size. வாடிக்கையாளர்களிடமிருந்து காகிதத்தை சேகரித்து கொண்டு செல்ல. To collect and transport paper from customers. காகித பேல்கள் மற்றும் பிற பொருட்களை சேமிக்க. To store paper bales and other materials. மறுசுழற்சி செய்யப்பட்ட காகித தயாரிப்புகளுக்கு வாங்குபவர்களை கண்டறிவது சவாலானது, ஆனால் நம்முடைய வெற்றிக்கான வாய்ப்புகளை அதிகரிக்க நாம் செய்யக்கூடிய பல விஷயங்கள் உள்ளன. Finding buyers for recycled paper products can be challenging, but there are a number of things we can do to increase our chances of success. நம்முடைய சந்தை இலக்கு யார் என்பதை அடையாளம் காண வேண்டும். நாம் மனமது தயாரிப்புகளை யாருக்கு விற்கப் போகிறோம்? வணிகங்கள், நுகர்வோர் அல்லது ஒரு குறிப்பிட்ட முக்கிய சந்தைக்கு விற்கப் போகிறோமா என்பதை முன்கூட்டியே முடிவு செய்ய வேண்டும். Who are you going to sell your products to? Are you targeting businesses, consumers, or a specific niche market? வாடிக்கையாளர்களை ஈர்க்க நமது தயாரிப்புகள் உயர்தரத்தில் இருக்க வேண்டும். இதன் பொருள் என்னவென்றால் உயர்தர மறுசுழற்சி செய்யப்பட்ட பொருட்களை பயன்படுத்துவதையும் உறுதி செய்வதையும் குறிக்கிறது. தயாரிப்புகள் நன்கு தயாரிக்கப்பட்டவை மற்றும் குறைபாடுகள் இல்லாதவை என்பதை வாடிக்கையாளர் மனதில் பதிய வைக்க வேண்டும். Our products should be of high quality to attract customers. This means ensuring and using high-quality recycled materials. The customer should be impressed that the products are well made and free of defects.
வலுவான பிராண்ட் போட்டியிலிருந்து நம்மை தனித்து காட்டவும், சந்தையில் நிலையாக நிற்கவும், வாடிக்கையாளர்களை ஈர்க்கவும் இது பெரிதும் உதவும். A strong brand will help us stand out from the competition, stand out in the market and attract customers. 2. பிளாஸ்டிக் மறுசுழற்சி வணிகம். பிளாஸ்டிக் ரீசைக்ளிங் பிசினஸ். பிளாஸ்டிக் கழிவுகள், நிரம்பி வழியும் நிலப்பரப்புகள் மற்றும் மாசுபட்ட பெருங்கடல்களால் மூச்சுத் திணறும் ஒரு உலகத்தை கற்பனை செய்து பாருங்கள். இதுதான் இன்று நாம் எதிர்கொள்ளும் யதார்த்தம். ஒற்றை பயன்பாட்டு பிளாஸ்டிக்கினால் வந்த விளைவுதான் இது. ஆனால் இதற்கு ஒரு தீர்வு இருக்கிறது. இந்த சிக்கலை ஒரு வாய்ப்பாக மாற்ற ஒரு வழி இருக்கிறது. அதுதான் பிளாஸ்டிக் மறுசுழற்சி. பிளாஸ்டிக் கழிவுகளை நிலப்பரப்புகளிலிருந்து அகற்றி மதிப்புமிக்க வளங்களாக மாற்றுவதன் மூலம் நமது சுற்றுச்சூழலை பாதுகாப்பது மட்டுமல்லாமல் நிலையான வணிகங்களை உருவாக்கவும், தூய்மையான, ஆரோக்கியமான கிரகத்திற்கு பங்களிக்கவும் முடியும். Imagine a world suffocated by plastic waste, overflowing landfills, and polluted oceans. This is the reality we face today, a crisis fueled by our reliance on single-use plastics. But there is a solution, a way to turn this problem into an opportunity: plastic recycling. By diverting plastic waste from landfills and turning it into valuable resources, we can not only protect our environment but also create sustainable businesses and contribute to a cleaner, healthier planet. பிளாஸ்டிக் மறுசுழற்சி வணிகத்தை தொடங்குவதன் மிக முக்கியமான நன்மைகளில் ஒன்று முதலீட்டில் அதிக வருமானம் பெறுவதற்கான சாத்தியக்கூறு ஆகும். மறுசுழற்சி செய்யப்பட்ட பொருட்களின் தேவை தொடர்ந்து அதிகரித்து வருவதால், அதனால் மறுசுழற்சி செய்யப்பட்ட பிளாஸ்டிக்கின் சந்தை மதிப்பை கூடுதலாக தீர்மானிக்கிறது. பல அரசாங்கங்கள் நிதிச் சலுகைகளை வழங்குகின்றன. வரிச் சலுகைகள், மானியங்கள் பிளாஸ்டிக் மறுசுழற்சி முயற்சிகளுக்கு ஆதரவாக மேலும் மேலும் அதிகரிக்கிறது. One of the most significant benefits of starting a plastic recycling business is the potential for high returns on investment. As the demand for recycled materials continues to grow, so does the market value of recycled plastic. By setting up a well-managed recycling facility, you can capitalize on this trend and generate substantial profits. Additionally, many governments offer financial incentives, such as tax breaks or grants, to support plastic recycling initiatives, further boosting your bottom line. Emphasize the environmental impact of reducing plastic waste and contributing to a cleaner planet. நிதி வெகுமதிகளுக்கு அப்பால், பிளாஸ்டிக் மறுசுழற்சி தொழிலை தொடங்குவது சுற்றுச்சூழலில் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்த ஒரு ஆழமான வாய்ப்பை வழங்குகிறது. நிலப்பரப்புகள் மற்றும் கடல்களில் இருந்து பிளாஸ்டிக் கழிவுகளை திசை திருப்புவதன் மூலம் மாசுபடுவதை தடுக்கலாம், வனவிலங்குகளை பாதுகாக்கவும், நமது கிரகத்தின் இயற்கை வளங்களை பாதுகாக்கவும் பிளாஸ்டிக் மறுசுழற்சி பங்களிக்கிறது. மேலும் எதிர்கால சந்ததியினருக்கான தூய்மையான, ஆரோக்கியமான உலகம் அமைய இது பெரிதும் உதவும். Beyond the financial rewards, starting a plastic recycling business offers a profound opportunity to make a positive impact on the environment. By diverting plastic waste from landfills and oceans, you are helping to prevent pollution, protect wildlife, and preserve our planet's natural resources. Plastic recycling contributes to a cleaner, healthier world for future generations. பிளாஸ்டிக் மறுசுழற்சி வணிகத்தில் இறங்குவதற்கு முன் முழுமையான சந்தை ஆராய்ச்சியை மேற்கொள்வது அவசியம். இது உங்கள் பகுதியில் மறுசுழற்சி செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களின் தேவையை மதிப்பிடுவதை உள்ளடக்கியது. சாத்தியமான வாடிக்கையாளர்களை கண்டறிதல் மற்றும் போட்டியை பகுப்பாய்வு செய்தல் மற்றும் ஒழுங்குமுறை நிலப்பரப்பு வேண்டும். Before diving into a plastic recycling business, it's essential to conduct thorough market research. This involves assessing the demand for recycled plastic products in your area, identifying potential customers, and analyzing the competition. Consider factors such as the size of your target market, the availability of raw materials, and the regulatory landscape. உங்கள் சந்தை ஆராய்ச்சியை நீங்கள் மேற்கொண்டவுடன் ஒரு விரிவான வணிகத் திட்டத்தை உருவாக்குவதற்கான நேரம் இது. உங்கள் வணிகத் திட்டம் உங்கள் இலக்குகள், இலக்கு சந்தை, நிதிக் கணிப்புகள், செயல்பாட்டு உத்திகள் மற்றும் சந்தைப்படுத்தல் திட்டம் ஆகியவற்றை கோடிட்டுக் காட்ட வேண்டும். நன்கு வடிவமைக்கப்பட்ட வணிகத் திட்டம் உங்கள் வணிகத்திற்கான வழிகாட்டி மற்றும் நிதியை பாதுகாக்கும் பாதுகாவலன் ஆகும்.
Once you have conducted your market research, it's time to develop a comprehensive business plan. Your business plan should outline your goals, target market, financial projections, operational strategies, and marketing plan. A well-crafted business plan will serve as a roadmap for your business and help you secure funding if needed. பல்வேறு வகையான பிளாஸ்டிக்குகளை பிரிக்கவும், அசுத்தங்களை அகற்றவும் வரிசைப்படுத்தும் இயந்திரங்கள் பயன்படுத்தலாம். Sorting machines can be used to separate different types of plastics and remove impurities. எளிதாக செயலாக்க பிளாஸ்டிக் பொருட்களின் அளவை குறைக்க துண்டாக்குபவைகள் பயன்படுத்தலாம். Shredders can be used to reduce the size of plastic materials for easy processing. மறுசுழற்சி செய்யப்பட்ட பிளாஸ்டிக்கை போக்குவரத்து மற்றும் சேமிப்பிற்காக பேல்களாக சுருக்கவும் பேலர்கள் பயன்படுத்தலாம். Balers can also be used to compress recycled plastic into bales for transport and storage. பிளாஸ்டிக்கில் இருந்து அழுக்கு, குப்பைகள் மற்றும் அசுத்தங்களை அகற்ற சுத்தப்படுத்தும் கருவி பயன்படுத்தலாம். A cleaning tool can be used to remove dirt, debris, and contaminants from plastic. உங்கள் முதன்மை வாடிக்கையாளர்கள் யார் என்பதை தீர்மானிக்கவும், உதாரணமாக உற்பத்தியாளர்கள், மறுசுழற்சி நிறுவனங்கள் அல்லது தனிநபர்கள். Determine who your primary customers will be, such as manufacturers, recycling companies, or individuals. வாடிக்கையாளர்களின் தேவைகளை புரிந்துகொண்டு பொருத்தமான தீர்வுகளை வழங்குவதன் மூலம் அவர்களுடன் வலுவான உறவுகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். Develop strong relationships with potential customers by understanding their needs and offering tailored solutions. உங்கள் பிளாஸ்டிக் மறுசுழற்சி வணிகத்தின் சுற்றுச்சூழல் நன்மைகளை வலியுறுத்துங்கள். Emphasize the environmental benefits of your plastic recycling business, such as reducing landfill waste and contributing to a cleaner planet. வாடிக்கையாளர்களை ஈர்க்கும் வகையில் உங்கள் மறுசுழற்சி செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களின் தரம் மற்றும் மதிப்பை விளக்கவும். Demonstrate the quality and value of your recycled plastic products to attract customers. சமூக ஊடகங்கள், இணையதளங்கள் மற்றும் மின்னஞ்சல் மார்க்கெட்டிங் போன்ற ஆன்லைன் தளங்களை பயன்படுத்தி அதிக பார்வையாளர்களை அடையவும், உங்கள் வணிகத்தை மேம்படுத்தவும். Leverage online platforms like social media, websites, and email marketing to reach a wider audience and promote your business. தொழில்துறை நிகழ்வுகள், மாநாடுகள் மற்றும் வர்த்தக நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாடிக்கையாளர்களுடனும் கூட்டாளர்களுடனும் இணையலாம். Attend industry events, conferences, and trade shows to connect with potential customers and partners. உங்கள் பிளாஸ்டிக் மறுசுழற்சி வணிகத்தை ஆதரிக்க கிடைக்கக்கூடிய அரசாங்க திட்டங்கள் மற்றும் சலுகைகளை ஆராயுங்கள். வரிச் சலுகைகள் அல்லது மானியங்கள் போன்றவை பயன்படுத்தலாம். Explore government programs and incentives that may be available to support your plastic recycling business, such as tax breaks or grants. பிளாஸ்டிக் மறுசுழற்சி தொழிலை தொடங்குவதன் மிக முக்கியமான நன்மைகளில் ஒன்று, மறுசுழற்சிக்கு கிடைக்கும் ஏராளமான பிளாஸ்டிக் கழிவுகள் ஆகும். பிளாஸ்டிக் என்பது எண்ணற்ற பொருட்களில் காணப்படும் ஒரு பரவலான பொருள். பேக்கேஜிங் மற்றும் கொள்கலன்கள் முதல் வீட்டு உபயோகப் பொருட்கள் மற்றும் மின்னணு பொருட்கள் வரை. One of the most significant advantages of starting a plastic recycling business is the abundance of plastic waste available for recycling. Plastic is a pervasive material found in countless products, from packaging and containers to household items and electronics. This abundance of plastic waste presents a vast opportunity for recycling businesses to source raw materials. குடும்பங்கள் கணிசமான அளவு பிளாஸ்டிக் கழிவுகளை உருவாக்குகின்றன. பேக்கேஜிங் பொருட்கள், பாட்டில்கள் மற்றும் மற்ற ஒருமுறை பயன்படுத்தும் பொருட்கள் போன்றவை. Households generate a significant amount of plastic waste, including packaging materials, bottles, and other single-use items. பல சமூகங்கள் பிளாஸ்டிக் கழிவு சேகரிப்பு திட்டங்களை நிறுவியுள்ளன. அவை மூலப்பொருட்களின் நிலையான விநியோகத்தை வழங்க முடியும். Many communities have established plastic waste collection programs that can provide a steady supply of raw materials. உணவு மற்றும் குளிர்பானம், வாகனம் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் போன்ற தொழில்கள் அவற்றின் உற்பத்தி செயல்முறைகளின் துணைப் பொருட்களாக அதிக அளவு பிளாஸ்டிக் கழிவுகளை உற்பத்தி செய்கின்றன. Industries such as food and beverage, automotive,
and electronics produce large quantities of plastic waste as byproducts of their manufacturing processes. கடைகள், உணவகங்கள் மற்றும் பிற வணிக நிறுவனங்கள் கணிசமான அளவு பிளாஸ்டிக் கழிவுகளை உருவாக்குகின்றன, பேக்கேஜிங் பொருட்கள் மற்றும் செலவழிக்கக்கூடிய பொருட்கள் உட்பட. Stores, restaurants, and other commercial establishments generate significant amounts of plastic waste, including packaging materials and disposable items. 3. துணி மறுசுழற்சி தொழில். டெக்ஸ்டைல் ரீசைக்ளிங் பிசினஸ். துணி மறுசுழற்சி தொழில் என்பது பழைய துணிகளை மறுபயன்பாடு செய்து புதிய துணிகளாக உருவாக்கும் செயல்முறையாகும். இது சுற்றுச்சூழலை பாதுகாக்க உதவும் ஒரு நிலையான நடைமுறையாகும். The fabric recycling industry is the process of reusing old fabrics to create new fabrics. It is a sustainable practice that helps protect the environment. துணி மறுசுழற்சி மூலம் குறைந்த அளவில் புதிய துணிகளை உற்பத்தி செய்ய முடியும். இது ஆற்றல் நுகர்வு, நீர் பயன்பாடு மற்றும் கழிவுப் பொருள் வெளியீட்டை குறைக்கிறது. Fabric recycling can produce new fabrics at low cost. It reduces energy consumption, water use and waste output. பழைய துணிகளை மறுசுழற்சி செய்வதன் மூலம் புதிய துணிகளை உருவாக்க தேவையான மூலப்பொருட்களான பருத்தி, பட்டு, கம்பளி போன்றவற்றின் தேவையை குறைக்க முடியும். இது இயற்கை வளங்களை பாதுகாக்க உதவுகிறது. By recycling old fabrics, we can reduce the need for raw materials like cotton, silk, wool, etc. needed to make new fabrics. It helps to conserve natural resources. துணி மறுசுழற்சி மூலம் குறைந்த அளவில் துணி கழிவுகள் நிராகரிக்கப்படுகின்றன. இது நிலத்திற்கு ஆபத்து விளைவிக்கும் கழிவு குவிதலை தடுக்கிறது. Less waste is discarded through fabric recycling. It also prevents the accumulation of waste that poses a risk to the land. துணி மறுசுழற்சி மூலம் பழைய துணிகளை புதிய பொருட்களாக மாற்ற முடியும். இது புதிய பொருட்களை வாங்க வேண்டிய தேவையை குறைத்து பணத்தை சேமிக்க உதவுகிறது. Recycling clothes can turn old clothes into new products. This reduces the need to buy new products and helps save money. துணி மறுசுழற்சி மூலம் புதிய துணிகளை உற்பத்தி செய்வதற்கு தேவையான ஆற்றல் குறைகிறது. இது கார்பன் வெளியீட்டை குறைத்து காலநிலை மாற்றத்தை எதிர்த்து போராட உதவுகிறது. Recycling of fabric reduces the energy required to produce new fabrics. It reduces carbon emissions and helps fight climate change. புதிய துணிகளை உற்பத்தி செய்வதற்கு அதிக அளவு நீர் தேவைப்படுகிறது. துணி மறுசுழற்சி இதனை குறைக்கிறது. Production of new fabrics requires a large amount of water. Fabric recycling reduces this. துணி மறுசுழற்சி மூலம் குறைந்த அளவில் கழிவுப் பொருட்கள் வெளியிடப்படுகின்றன. இது நீர் மாசு மற்றும் மண் மாசு ஆகியவற்றை தடுக்கிறது. Recycling of fabric produces less waste. It prevents water pollution and soil pollution. துணி மறுசுழற்சி தொழில் சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் நிலையான எதிர்காலத்தை உருவாக்கவும் முக்கிய பங்கு வகிக்கிறது. The textile recycling industry plays an important role in protecting the environment and creating a sustainable future. 4. கண்ணாடி மறுசுழற்சி வணிகம். Glass recycling business. சுற்றுச்சூழல் நிலைத்தன்மைக்கு கண்ணாடி மறுசுழற்சி ஒரு முக்கியமான நடைமுறையாகும். இது புதிய கண்ணாடி பொருட்களை உருவாக்க பயன்படுத்தப்பட்ட கண்ணாடி பொருட்களை சேகரித்து செயலாக்குவதை உள்ளடக்கியது. இந்த செயல்முறை இயற்கை வளங்களை பாதுகாக்க உதவுகிறது, கழிவுகளை குறைக்கவும் மற்றும் மாசுபாட்டை குறைக்கவும் உதவுகிறது. Glass recycling is a crucial practice for environmental sustainability. It involves collecting and processing used glass products to create new glass items. This process helps conserve natural resources, reduce waste, and minimize pollution. கண்ணாடி என்பது மறுசுழற்சி செய்யக்கூடிய பொருளாகும், அதை உருக்கி புதிய தயாரிப்புகளாக மாற்றலாம். இது பூமியிலிருந்து சிலிக்கா மணல், சுண்ணாம்பு மற்றும் சோடா சாம்பல் போன்ற மூலப்பொருட்களை பிரித்தெடுப்பதற்கான தேவையை குறைக்கிறது. Glass is a recyclable material that can be melted down and reformed into new products. This reduces the need for extracting raw materials from the earth, such as silica sand, limestone, and soda ash. மூலப்பொருட்களிலிருந்து புதிய கண்ணாடியை உற்பத்தி செய்வதை விட மறுசுழற்சி செய்யும் கண்ணாடிக்கு குறைவான ஆற்றலே தேவைப்படுகிறது.
இது கிரீன்ஹவுஸ் வாயு உமிழ்வை குறைக்கவும் புதைப்படிவ எரிபொருட்களை பாதுகாக்கவும் உதவுகிறது. Recycling glass requires significantly less energy than producing new glass from raw materials. This helps reduce greenhouse gas emissions and conserve fossil fuels. கண்ணாடி மறுசுழற்சியானது குப்பைத் தொட்டிகளில் கண்ணாடி கழிவுகளை குறைகிறது, சுற்றுச்சூழல் மாசுபாடு மற்றும் நிலச்சீரழிவுக்கு பங்களிப்பதை தடுக்கிறது. Glass recycling diverts glass waste from landfills, preventing it from contributing to environmental pollution and land degradation. கண்ணாடியை மறுசுழற்சி செய்யும் செயல்முறை புதிய கண்ணாடி உற்பத்தியை விட குறைவான மாசுகளை உருவாக்குகிறது. இது காற்றின் தரம் மற்றும் நீர் வளங்களை பாதுகாக்க உதவுகிறது. The process of recycling glass generates fewer pollutants than the production of new glass. This helps protect air quality and water resources. கண்ணாடி பாட்டில்கள், ஜாடிகள் மற்றும் கட்டுமான பொருட்கள் போன்ற மறுசுழற்சி செய்யப்பட்ட கண்ணாடி பொருட்களுக்கான தேவை அதிகரித்து வருகிறது. இது பொருளாதார வாய்ப்புகளை உருவாக்குகிறது மற்றும் நிலையான வணிகங்களை ஆதரிக்கிறது. There is a growing demand for recycled glass products, such as glass bottles, jars, and construction materials. This creates economic opportunities and supports sustainable businesses. பயன்படுத்தப்பட்ட கண்ணாடி வீடுகள், வணிகங்கள் மற்றும் பொது வசதிகள் உட்பட பல்வேறு மூலங்களிலிருந்து சேகரிக்கப்படுகிறது. Used glass is collected from various sources, including households, businesses, and public facilities. சேகரிக்கப்பட்ட கண்ணாடிகளிலிருந்து உயர்தர மறுசுழற்சி செய்யப்பட்ட கண்ணாடியை உறுதிப்படுத்த வண்ணம், தெளிவான, பழுப்பு, பச்சை வரிசைப்படுத்தப்படுகிறது. The collected glass is sorted by color, clear, brown, green, to ensure high-quality recycled glass. லேபிள்கள், தொப்பிகள் மற்றும் வெளிநாட்டு பொருட்கள் போன்ற அசுத்தங்களை அகற்ற வரிசைப்படுத்தப்பட்ட கண்ணாடி சுத்தம் செய்யப்படுகிறது. The sorted glass is cleaned to remove any contaminants, such as labels, caps, and foreign materials. உருகும் செயல்முறையை எளிதாக்க சுத்தம் செய்யப்பட்ட கண்ணாடி சிறிய துண்டுகளாக நொறுக்கப்படுகிறது. The cleaned glass is crushed into smaller pieces to facilitate the melting process. நொறுக்கப்பட்ட கண்ணாடிகள் அதிக வெப்பநிலையில் உலையில் உருக்கப்படுகிறது. The crushed glass is melted in a furnace at high temperatures. உருகிய கண்ணாடிகளை அச்சுகளை பயன்படுத்தி புதிய தயாரிப்புகளாக வடிவமைக்கப்படுகிறது. The molten glass is shaped into new products using molds. விரிசல் அல்லது முறிவுகளை தடுக்க வார்க்கப்பட்ட கண்ணாடி மெதுவாக குளிர்விக்கப்படுகிறது. The molded glass is cooled slowly to prevent cracks or fractures. 5. மின்கழிவு மறுசுழற்சி வணிகம். E-waste recycling business. மின்னணு சாதனங்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் மின்னணு கழிவுகள் மறுசுழற்சி வேகமாக வளர்ந்து வரும் தொழிலாக உள்ளது. இது சுற்றுச்சூழல் மற்றும் பொருளாதார நன்மைகளை வழங்கும் ஒரு இலாபகரமான வணிக வாய்ப்பாகும். E-waste recycling is a rapidly growing industry due to the increasing number of electronic devices. It's the lucrative business opportunity that offers both environmental and economic benefits. மின்னணு கழிவுகள் என்பது தூக்கி எறியப்பட்ட மின்னணு உபகரணங்களை குறிக்கிறது. கணினிகள், மடிக்கணினிகள், ஸ்மார்ட் போன்கள், தொலைக்காட்சிகள், அச்சுப்பொறிகள் மற்றும் பல பொருட்கள் இதில் அடங்கும். இந்த சாதனங்கள் பெரும்பாலும் உலோகங்கள், பிளாஸ்டிக் மற்றும் கண்ணாடி போன்ற மதிப்புமிக்க பொருட்களைக் கொண்டிருக்கின்றன. அவை மதிப்புமிக்க வளமாக அமைகின்றன. E-waste, or electronic waste, refers to discarded electronic equipment. It includes items like computers, laptops, smartphones, TVs, printers, and more. These devices often contain valuable materials such as metals, plastics, and glass, making them a valuable resource. இது பல்வேறு ஆதாரங்களிலிருந்து வீடுகள், வணிகங்கள், நிறுவனங்கள் மின்னணு கழிவுகளை சேகரித்து தளத்திலேயே பதப்படுத்துவதை உள்ளடக்கியது. This involves collecting e-waste from various sources, homes, businesses, institutions, and processing it on-site. நிறுவனம் மின்னணு கழிவுகளை சேகரித்து செயலாக்கத்தை சிறப்பு வசதிகளுக்கு அவுட்சோர்ஸ் செய்கிறது. The company collects e-waste and outsources the processing to specialized facilities. நேரடியாக வசதிக்கு கொண்டு வரப்படும் மின்னணு கழிவுகளை செயலாக்குவதில் கவனம் செலுத்துகிறது.
focuses on processing e-waste that is brought directly to the facility. வணிகங்கள், பள்ளிகள் மற்றும் அரசு நிறுவனங்களுடனான கூட்டாண்மையின் மூலம் மின்னணு கழிவுகளை சேகரிப்பதற்கான வலையமைப்பு உருவாக்கப்படுகிறது. Establish a network for collecting e-waste. This can include partnerships with businesses, schools, and government agencies. மின்னணு கழிவுகளை அவற்றின் கூறுகளின் அடிப்படையில் வெவ்வேறு வகைகளாக வரிசைப்படுத்துதல் மற்றும் வகைப்படுத்துதல் வேண்டும். Sort e-waste into different categories based on their components. தனியுரிமையை பாதுகாக்க மின்னணு சாதனங்களிலிருந்து எல்லா தரவும் பாதுகாப்பாக அழைக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும். Ensure that all data is securely erased from electronic devices to protect privacy. சாதனங்களை அவற்றின் தனிப்பட்ட கூறுகளாக பிரித்தல் வேண்டும். Break down devices into their individual components. உலோகங்கள், பிளாஸ்டிக் மற்றும் கண்ணாடி போன்ற மதிப்புமிக்க பொருட்களை பிரித்தெடுக்கவும் வேண்டும். Extract valuable materials like metals, plastics, and glass. மீட்கப்பட்ட பொருட்களை மறுசுழற்சி செய்தல் மற்றும் அபாயகரமான கழிவுகளை பொறுப்புடன் அகற்றுதல் வேண்டும். Recycle recovered materials and dispose of hazardous waste responsibly. சுற்றுச்சூழல் விதிமுறைகளை கடைபிடிப்பது முக்கியம். Adherence to environmental regulations is crucial. மேம்பட்ட தொழில்நுட்பத்தில் முதலீடு செய்வது செயல்திறனை மேம்படுத்தலாம் மற்றும் செலவுகளை குறைக்கலாம். Investing in advanced technology can improve efficiency and reduce costs. மீட்கப்பட்ட பொருட்களின் மதிப்பு ஏற்ற இறக்கமாக இருக்கலாம். The value of recovered materials can fluctuate. மின்னணு கழிவுகளை மறுசுழற்சி செய்வது குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்துவது அவசியம். Raising public awareness about e-waste recycling is essential. உலோகங்கள், பிளாஸ்டிக் மற்றும் கண்ணாடி ஆகியவற்றை மறுசுழற்சி வசதிகளுக்கு விற்கலாம். Metals, plastics, and glass can be sold to recycling facilities. செயல்பாட்டில் உள்ள மின்னணு சாதனங்களை புதுப்பித்து மறுவிற்பனை செய்யலாம். Refurbish and resell functional electronic devices. மின்னணு கழிவு மேலாண்மைக்காக அரசு நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்களை பெறலாம். Secure contracts with government agencies for e-waste management. 6. டயர் மறுசுழற்சி வணிகம். டயர் ரீசைக்ளிங் பிசினஸ். டயர் மறுசுழற்சி என்பது ஒரு மதிப்புமிக்க தொழில் ஆகும். இது கைவிடப்பட்ட டயர்களை மறுசுழற்சி செய்து சுற்றுச்சூழல் மாசுபாட்டினால் ஏற்படும் கவலைகளை போக்குகிறது. இது பொருளாதார நன்மைகளை வழங்கும் அதே வேளையில் குறிப்பிடத்தக்க கழிவு பிரச்சினைக்கு நிலையான தீர்வையும் வழங்குகிறது. Tire recycling is a valuable industry that addresses the environmental concerns associated with discarded tires. It offers a sustainable solution to a significant waste problem while providing economic benefits. டயர்கள் அவற்றின் ஆயுள் மற்றும் மெதுவான சுற்றுச்சூழல் சீரழிவு காரணமாக கழிவுகளை ஏற்படுத்துவதில் முக்கிய ஆதாரமாக உள்ளன. டயர்களை சரியாக அப்புறப்படுத்தப்படாவிட்டால் அவை சுற்றுச்சூழல் அபாயங்களை ஏற்படுத்தும். டயர் மறுசுழற்சி நிலப்பரப்பு கழிவுகளை குறைக்கவும், மாசுபாட்டை தடுக்கவும், வளங்களை பாதுகாக்கவும் உதவுகிறது. Tires are a major source of waste due to their durability and slow degradation. They can pose environmental risks if not disposed of properly. Tire recycling helps reduce landfill waste, prevent pollution, and conserve resources. டயர் துண்டாக்குதல். இது பல்வேறு பயன்பாடுகளுக்காக டயர்களை சிறிய துண்டுகளாக துண்டாக்குவதை உள்ளடக்குகிறது. Tire shredding. This involves shredding tires into smaller pieces for various applications. டயர் பைரோலிசிஸ். இந்த செயல்முறையானது ஆக்சிஜன் இல்லாத நிலையில் டயர்களை சூடாக்கி எண்ணெய், எரிவாயு மற்றும் கார்பன் கருப்பு நிறத்தை உருவாக்குகிறது. Tire pyrolysis. This process involves heating tires in the absence of oxygen to produce oil, gas, and carbon black. டயர் ரீட்ரெடிங். இது மறுபயன்பாட்டிற்காக தேய்ந்த டயர்களை சரிசெய்து மீண்டும் உருவாக்குவதை உள்ளடக்கியது. Tire retreading. This involves repairing and rebuilding worn-out tires for reuse. கேரேஜ். வாகன பழுது பார்க்கும் கடைகள் மற்றும் குப்பை கிடங்குகள் போன்ற பல்வேறு ஆதாரங்களில் இருந்து டயர்களை சேகரிப்பதற்கான நெட்வொர்க்கை நிறுவவும். Establish a network for collecting tires from various sources, such as garages, auto repair shops, and junkyards. டயர்களை அவற்றின் அளவு,
வகை மற்றும் நிலை ஆகியவற்றின் அடிப்படையில் வரிசைப்படுத்தவும். Sort tires based on their size, type, and condition. தயாரிப்பு உருவாக்கம். புதிய தயாரிப்புகளை உருவாக்க இதன் விளைவாக வரும் பொருட்கள் துண்டாக்கப்பட்ட ரப்பர், எண்ணெய், எரிவாயு, கார்பன் கருப்பு பயன்படுத்தவும். Product creation. Utilize the resulting materials, shredded rubber, oil, gas, carbon black to create new products. மறுசுழற்சி செய்யப்பட்ட டயர் தயாரிப்புகளுக்கான தேவைகள் அதிகமாகவே உள்ளது. Demand for recycled tire products remains high. மேம்பட்ட தொழில்நுட்பத்தில் முதலீடு செய்வது செயல்திறனை மேம்படுத்தலாம் மற்றும் செலவுகளை குறைக்கலாம். Investing in advanced technology can improve efficiency and reduce costs. துண்டாக்கப்பட்ட ரப்பர், எண்ணெய், எரிவாயு மற்றும் கார்பன் கருப்பு ஆகியவற்றை பல்வேறு பயன்பாடுகளுக்கு விற்கலாம். Shredded rubber, oil, gas, and carbon black can be sold for various applications. மிகவும் மலிவு விருப்பத்தை தேடும் வாடிக்கையாளர்களுக்கு ரீட்ரேட் செய்யப்பட்ட டயர்களை விற்கவும். Sell retreaded tires to customers seeking a more affordable option. டயர் கழிவு மேலாண்மைக்காக அரசு நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்களை பெறுதல். Secure contracts with government agencies for tire waste management. நிலக்கீழ், சாலை மேற்பரப்புகள் மற்றும் கட்டுமான தொகுதிகளில் ரப்பர் பயன்படுத்தப்படலாம். Rubber can be used in asphalt, road surfaces, and construction blocks. மறுசுழற்சி செய்யப்பட்ட ரப்பரை தரை, பாய்கள் மற்றும் தடகள தடங்களில் பயன்படுத்தலாம். Recycled rubber can be used in flooring, mats, and athletic tracks. ரப்பர் கேஸ்கட்கள், முத்திரைகள் மற்றும் பிற தொழில்துறை கூறுகளில் பயன்படுத்தப்படலாம். Rubber can be used in gaskets, seals, and other industrial components. டயர் பெறப்பட்ட எரிபொருளை ஆற்றல் உற்பத்திக்கு பயன்படுத்தலாம். Tire-derived fuel can be used for energy generation. 7. உணவு கழிவு மறுசுழற்சி வணிகம். Food waste recycling business. உணவு கழிவுகள் ஒரு குறிப்பிடத்தக்க உலகளாவிய பிரச்சினையாகும். இது கிரீன்ஹவுஸ் வாயு உமிழ்வு மற்றும் வளக்குறைவு போன்ற சுற்றுச்சூழல் பிரச்சினைகளுக்கு பங்களிக்கிறது. உணவு கழிவுகளை மறுசுழற்சி செய்யும் வணிகமானது உணவு குப்பைகளை மதிப்புமிக்க பொருட்களாக மாற்றுவதன் மூலம் ஒரு நிலையான தீர்வை வழங்க முடியும். Food waste is a significant global problem, contributing to environmental issues like greenhouse gas emissions and resource depletion. A food waste recycling business can offer a sustainable solution by converting food scraps into valuable products. உணவகங்கள், மளிகை கடைகள் மற்றும் கேட்டரிங் நிறுவனங்களுடன் ஒத்துழைத்து அவர்களின் உணவு கழிவுகளை சேகரிக்கவும். Collaborate with restaurants, grocery stores, and catering companies to collect their food waste. குடியிருப்பு உணவு கழிவு சேகரிப்புக்கான சேவையை வழங்குங்கள். Offer a service for residential food waste collection. உணவுக் கழிவுகளை உரமாகவும் ஊட்டச்சத்து மிகுந்த மண்ணாகவும் மாற்றலாம். Convert food waste into compost, a nutrient-rich soil amendment. காற்றில்லா செரிமானம் மூலம் உயிர்வாயு, புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மற்றும் உயிர் உரங்களை உற்பத்தி செயல்களை செய்யலாம். Produce biogas, renewable energy, and biofertilizers through anaerobic digestion. உணவு கழிவுகளை விலங்கு தீவனமாக செயலாக்குகிறது, வழக்கமான தீவன ஆதாரங்களுக்கான தேவையை குறைக்கிறது. Process food waste into animal feed, reducing the demand for conventional feed sources. விவசாயிகள், தோட்டக்காரர்கள் மற்றும் நர்சரிகளுக்கு உரமாகவும் பயன்படுத்தலாம். Sell compost to farmers, gardeners, and nurseries. எரிவாயுக்களை பயன்பாட்டுக்கு விற்கலாம் அல்லது ஆற்றல் உற்பத்திக்காக அதை தளத்திலேயே பயன்படுத்தலாம். Sell biogas to utilities or use it on-site for energy generation. விவசாயிகள் மற்றும் விவசாய வணிகங்களுக்கு உயிர் உரங்களை விற்கலாம். Sell biofertilizer to farmers and agricultural businesses. உணவுக் கழிவுகளை நிலப்பரப்புகளில் கொட்டப்படுவதை தடுக்கிறது, மேலும் மீத்தேன் உமிழ்வை குறைக்கிறது. Diverts food waste from landfills, reducing methane emissions. மக்கிய உரம் மற்றும் உயிர் உரங்கள் மண்ணின் தரத்தை மேம்படுத்துவதோடு இரசாயன உரங்களை நம்பியிருப்பதையும் குறைக்கிறது. Compost and biofertilizers enhance soil quality and reduce reliance on chemical fertilizers. மின்சாரம் அல்லது வெப்பத்தை உருவாக்க எரிவாயுவாகவும் பயன்படுத்தலாம்.
Biogas can be used to generate electricity or heat. உணவு மற்றும் ஆற்றலை உற்பத்தி செய்ய புதிய வளங்களின் தேவையை குறைக்கிறது. Reduces the need for new resources to produce food and energy. எரிவாயு செயலாக்க உபகரணங்கள் மற்றும் வசதிகளில் முதலீடு செய்வது விலை உயர்ந்ததாக இருக்கலாம். Investing in processing equipment and facilities can be costly. இலக்கு வாடிக்கையாளர்களை அடையாளம் கண்டு சந்தை தேவையை மதிப்பிடுங்கள். Identify target customers and assess market demand. வருவாய், செலவுகள் மற்றும் லாபம் உள்ளிட்ட விரிவான நிதி திட்டத்தை உருவாக்குங்கள். Develop a detailed financial plan, including revenue, expenses, and profitability. வாடிக்கையாளர்களை ஈர்ப்பதற்கும் தயாரிப்புகளை மேம்படுத்துவதற்கும் ஒரு திட்டத்தை உருவாக்குங்கள். Develop a plan to attract customers and promote products. சாத்தியமான அபாயங்களை அடையாளம் கண்டு தணிப்பு உத்திகளை உருவாக்குதல். Identify potential risks and develop mitigation strategies. 8. அட்டைப்பெட்டி மறுசுழற்சி வணிகம். காட்டன் பாக்ஸ் ரீசைக்ளிங் பிசினஸ். அட்டைப்பெட்டிகள் பேக்கேஜிங்கில் பரவலாக பயன்படுத்தப்படுகின்றன மற்றும் பெரும்பாலும் நிலப்பரப்புகளில் முடிவடையும். இது சுற்றுச்சூழல் பிரச்சினைகளுக்கு பங்களிக்கிறது. ஒரு அட்டைப்பெட்டி மறுசுழற்சி வணிகம் அட்டை கழிவுகளை சேகரித்தல், செயலாக்குதல் மற்றும் மறுபயன்பாடு செய்வதன் மூலம் ஒரு நிலையான தீர்வை வழங்க முடியும். Cotton boxes are widely used in packaging and often end up in landfills, contributing to environmental issues. A cotton box recycling business can offer a sustainable solution by collecting, processing, and repurposing cardboard waste. அட்டைப்பெட்டி கழிவுகளை சேகரிக்க வணிகங்கள், தொழில்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளுடன் ஒத்துழைக்கவும். Collaborate with businesses, industries, and residential areas to collect cardboard waste. தனிநபர்கள் தங்கள் அட்டைப்பெட்டியை கொண்டு வர வசதியான டிராப் இடங்களை நிறுவவும். Establish convenient drop-off locations for individuals to bring their cardboard. மற்ற பொருட்களிலிருந்து அட்டைப்பெட்டியை பிரிக்கவும். Separate cardboard from other materials. போக்குவரத்து மற்றும் சேமிப்புக்காக அட்டைப்பெட்டியை பேல்களாக அழுத்தவும். Compress cardboard into bales for efficient transportation and storage. குறிப்பிட்ட பயன்பாடுகளுக்கு அட்டையை சிறிய துண்டுகளாக துண்டாக்கவும். Shred cardboard into smaller pieces for specific applications. மறுசுழற்சி செய்யப்பட்ட அட்டைப்பெட்டியை காகித ஆலைகளுக்கு கூழ் மற்றும் மறுஉற்பத்திக்கு விற்கவும். Sell recycled cardboard to paper mills for pulping and remanufacturing. துண்டாக்கப்பட்ட அட்டையை உரமாக மாற்ற முடியும், இதனால் மண் வளம் அதிகரிக்கும். Convert shredded cardboard into compost, a valuable soil amendment. பேக்கேஜிங் பொருட்கள், பெட்டிகள், குழாய்கள் மற்றும் முட்டை அட்டை பெட்டிகள் போன்ற புதிய பேக்கேஜிங் பொருட்களை தயாரிக்க மறுசுழற்சி செய்யப்பட்ட அட்டை பெட்டியை பயன்படுத்தலாம். Use recycled cardboard to produce new packaging materials like boxes, tubes, and egg cartons. அட்டை கழிவுகளை நிலப்பரப்புகளில் கொட்டப்படுவதை தவிர்க்கிறது, கிரீன்ஹவுஸ் வாயு உமிழ்வை குறைக்கிறது. Diverts cardboard waste from landfills, reducing greenhouse gas emissions. அட்டை பெட்டியை மறுசுழற்சி செய்வதன் மூலம் இயற்கை வளங்களை பாதுகாக்கலாம். Conserves natural resources by recycling cardboard. புதிய பொருட்களிலிருந்து புதிய அட்டை பெட்டியை உற்பத்தி செய்வதை விட அட்டையை மறுசுழற்சி செய்வதற்கு குறைந்த ஆற்றல் தேவைப்படுகிறது. Recycling cardboard requires less energy than producing new cardboard from virgin materials. வரிசையாக்கம், பேலிங் மற்றும் துண்டாக்குதல் உபகரணங்களில் முதலீடு செய்ய வேண்டியிருக்கும். Investing in sorting, baling, and shredding equipment can be costly. மறுசுழற்சி செய்யப்பட்ட அட்டை பெட்டிக்கு சந்தை வரவேற்பு உள்ளது. There is market acceptance for recycled cardboard. 9. பேட்டரி மறுசுழற்சி வணிகம். பேட்டரி ரீசைக்ளிங் பிசினஸ். பேட்டரி மறுசுழற்சி என்பது மின்னணு கழிவு மேலாண்மையின் முக்கியமான அம்சமாகும். இது வளங்களை பாதுகாக்கவும் சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கவும் உதவுகிறது. ஒரு பேட்டரி மறுசுழற்சி வணிகமானது பயன்படுத்தப்பட்ட பேட்டரிகளை சேகரித்து கழிவுகளை அகற்றி செயலாக்குவதன் மூலம் சுற்றுச்சூழல் மாசுபாட்டை போக்க ஒரு நிலையான தீர்வை வழங்க முடியும். Battery recycling is a critical aspect of electronic waste management, helping to conserve resources and minimize environmental pollution.
A battery recycling business can offer a sustainable solution by collecting, dismantling, and processing used batteries. கூட்டாண்மைகள், பயன்படுத்தப்பட்ட பேட்டரிகளை சேகரிக்க வணிகங்கள், தொழில்கள் மற்றும் தனிநபர்களின் ஒத்துழைப்பு தேவை. Collaborate with businesses, industries, and individuals to collect used batteries. மக்கள் தங்கள் பேட்டரிகளை நன்கொடையாக வழங்க வசதியான டிராப் இடங்களை நிறுவவும். Establish convenient drop-off locations for people to donate their batteries. பேட்டரிகளை அவற்றின் கூறுகளாக பிரிக்கவும். Dismantle batteries into their components. அபாயகரமான பொருட்களை பாதுகாப்பாக கையாளுதல் மற்றும் அகற்றுவதை உறுதி செய்தல் வேண்டும். Ensure safe handling and disposal of hazardous materials. ஈயம், நிக்கல், கோபால் மற்றும் லித்தியம் போன்ற மதிப்புமிக்க உலோகங்களை மீட்டெடுக்கலாம். Recover valuable metals like lead, nickel, cobalt, and lithium. மறுபயன்பாடு அல்லது நடுநிலைப்படுத்தலுக்கு பேட்டரி அமிலத்தை மறுசுழற்சி செய்யலாம். Acid recycling. Recycle battery acid for reuse or neutralization. பிளாஸ்டிக் கூறுகளை மறுசுழற்சி செய்யுங்கள். Recycle plastic components. மீட்கப்பட்ட உலோகங்களை உற்பத்தியாளர்களுக்கு விற்கலாம். Sell recovered metals to manufacturers. புதிய பேட்டரி உற்பத்தியில் பயன்படுத்த சுத்திகரிக்கப்பட்ட பொருட்களை விற்கலாம். Sell refined materials for use in new battery production. பேட்டரிகளில் காணப்படும் அபாயகரமான பொருட்களை பாதுகாப்பாக கையாளுதல் மற்றும் அப்புறப்படுத்துதல் வேண்டும். Safely handles and disposes of hazardous materials found in batteries. 10. மரச்சாமான்கள் ஸ்கிராப் மெட்டல் மறுசுழற்சி வணிகம். Furniture scrap metal recycling business. மரச்சாமான்கள் மற்றும் ஸ்கிராப் மெட்டல் ஆகியவை மதிப்புமிக்க வளங்களாகும். அவைகளை மறுபயன்பாடு அல்லது மறுசுழற்சி செய்யப்படலாம். மறுசுழற்சி செய்வதன் மூலம் கழிவுகள் குறைக்கின்றன மற்றும் இயற்கை வளங்களை பாதுகாக்கப்படுகின்றன. ஸ்கிராப் மெட்டல் மறுசுழற்சி வணிகமானது இந்த பொருட்களை சேகரித்து செயலாக்குவதன் மூலம் மற்றும் மறுபயன்பாடு செய்வதன் மூலம் ஒரு நிலையான தீர்வை வழங்க முடியும். Furniture and scrap metal are valuable resources that can be repurposed or recycled, reducing waste and conserving natural resources. A furniture and scrap metal recycling business can offer a sustainable solution by collecting, processing, and repurposing these materials. மரச்சாமான்கள் மற்றும் ஸ்கிராப் உலோகத்தை சேகரிக்க வணிகங்கள், வீடுகள் மற்றும் கட்டுமான தளங்களுடன் இணைந்து கொள்ளவும். Collaborate with businesses, households, and construction sites to collect furniture and scrap metal. மக்கள் பொருட்களை நன்கொடையாக வழங்க வசதியான டிராப் இடங்களை நிறுவவும். Establish convenient drop-off locations for people to donate items. தளபாடங்களை பொருள், மரம், உலோகம், துணி மற்றும் நிலை ஆகியவற்றின் அடிப்படையில் வரிசைப்படுத்தவும். Sort furniture by material, wood, metal, fabric, and condition. ஸ்கிராப் மெட்டல் வகை, இரும்பு, இரும்பு அல்லாதது மற்றும் தரம் ஆகியவற்றின் அடிப்படையில் வரிசைப்படுத்தவும். Sort scrap metal by type, ferrous, non-ferrous, and quality. மறுவிற்பனைக்கு தளபாடங்களை சரிசெய்து மீட்டெடுக்கவும். Repair and restore furniture for resale. கலைப்படைப்புகள் அல்லது வீட்டு அலங்கார பொருட்கள் போன்ற பயன்படுத்தப்பட்ட தளபாடங்களிலிருந்து புதிய தயாரிப்புகளை உருவாக்கவும். Create new products from used furniture, such as artwork or home decor items. மறுபயன்பாட்டு அல்லாத தளபாடங்கள் கூறுகளை மறுசுழற்சி வசதிகளுக்கு அனுப்பவும். Send non-reusable furniture components to recycling facilities. ஸ்கிராப் உலோகத்தை சுருக்குவதன் மூலம் அல்லது துண்டாக்குவதன் மூலம் மறுசுழற்சிக்கு தயார் செய்யுங்கள். Prepare scrap metal for recycling by compressing or shredding it. மீட்டெடுக்கப்பட்ட தளபாடங்களை வாடிக்கையாளர்களுக்கு விற்கவும். Sell restored furniture to customers. வாடிக்கையாளர்களுக்கு மேம்படுத்தப்பட்ட தயாரிப்புகளை விற்கவும். Sell upcycled products to customers. மறுசுழற்சி செய்யப்பட்ட பொருட்களை உற்பத்தியாளர்கள் மற்றும் உலோக செயலிகளுக்கு விற்கவும். Sell recycled materials to manufacturers and metal processors. தளபாடங்கள் மற்றும் ஸ்கிராப் உலோகத்தை நிலப்பரப்புகளில் இருந்து திசை திருப்புகிறது, மாசுபாடு மற்றும் வளக்குறைவை குறைக்கிறது. Diverts furniture and scrap metal from landfills, reducing pollution and resource depletion.
மறுபயன்பாட்டிற்கான மதிப்புமிக்க பொருட்களை மீட்டெடுக்கிறது, புதிய பிரித்தெடுத்தலின் தேவையை குறைக்கிறது. Recovers valuable materials for reuse, reducing the need for new extraction. மரச்சாமான்கள் மற்றும் ஸ்கிராப் உலோகத்தை மறுசுழற்சி செய்வதற்கு கன்னிப் பொருட்களிலிருந்து புதிய தயாரிப்புகளை உற்பத்தி செய்வதை விட குறைந்த ஆற்றல் தேவைப்படுகிறது. Recycling furniture and scrap metal requires less energy than producing new products from virgin materials. வரிசையாக்கம், செயலாக்கம் மற்றும் சேமிப்பக உபகரணங்களில் முதலீடு செய்வது விலை உயர்ந்ததாக இருக்கும். Investing in sorting, processing, and storage equipment can be costly. மீட்டெடுக்கப்பட்ட தளபாடங்கள், மேம்படுத்தப்பட்ட தயாரிப்புகள் மற்றும் மறுசுழற்சி செய்யப்பட்ட பொருட்களுக்கான நிலையான சந்தையை உறுதி செய்வது முக்கியம். Ensuring a consistent market for restored furniture, upcycled products, and recycled materials is crucial. மீட்டெடுக்கப்பட்ட தளபாடங்கள் மற்றும் மேம்படுத்தப்பட்ட தயாரிப்புகளின் உயர்தரத்தை பராமரிப்பது சந்தை ஏற்றுக்கொள்ளலுக்கு அவசியம். Maintaining a high quality of restored furniture and upcycled products is essential for market acceptance. சாத்தியமான வாடிக்கையாளர்களை அடையாளம் கண்டு, மீட்டெடுக்கப்பட்ட தளபாடங்கள், மேம்படுத்தப்பட்ட தயாரிப்புகள் மற்றும் மறுசுழற்சி செய்யப்பட்ட பொருட்களுக்கான சந்தை தேவையை மதிப்பிடுதல் வேண்டும். Identify potential customers and assess market demand for restored furniture, upcycled products, and recycled materials. வருவாய், செலவுகள் மற்றும் லாபம் உள்ளிட்ட விரிவான நிதி திட்டத்தை உருவாக்குங்கள். Develop a detailed financial plan, including revenue, expenses, and profitability. தளபாடங்கள் மற்றும் ஸ்கிராப் உலோக சேகரிப்பு, வரிசையாக்கம், செயலாக்கம் மற்றும் விற்பனைக்கான செயல்முறைகளை கோடிட்டுக் காட்டுங்கள். Outline the processes for furniture and scrap metal collection, sorting, processing, and sales. வாடிக்கையாளர்களை ஈர்ப்பதற்கும் தயாரிப்புகளை மேம்படுத்துவதற்கும் ஒரு திட்டத்தை உருவாக்குங்கள். Develop a plan to attract customers and promote products. அனைத்து தொடர்புடைய விதிமுறைகள் மற்றும் அனுமதிகளுக்கு இணங்குவதை உறுதி செய்யவும். Ensure compliance with all relevant regulations and permits. மறுசுழற்சி செய்யப்பட்ட பொருட்கள். அலுமினிய கேன்கள், கார் பம்பர்கள், தரைவிரிப்பு, தானிய பெட்டிகள், காமிக் புத்தகங்கள், முட்டை அட்டை பெட்டிகள், கண்ணாடி கொள்கலன்கள், சலவை சோப்பு பாட்டில்கள், மோட்டார் ஆயில், நகங்கள், செய்தித்தாள்கள், காகித துண்டுகள், ஸ்டீல் பொருட்கள், குப்பை பைகள். மறுசுழற்சி மாசுபாட்டை மட்டும் போக்குவதில்லை, பல்வேறு நன்மைகளை பெரிதளவில் செய்கிறது. அவற்றுள் சில. Recycling not only eliminates pollution but also offers numerous significant benefits. Some of these benefits include சமூக பிரச்சினைகள், social issues. வறுமையில் வாழும் மக்களின் நிலையை மாற்ற, அவர்கள் வறுமையை எதிர்கொள்ள சவால்களை முறியடிக்க இந்த மறுசுழற்சி தொழில் வறுமையை ஒழிக்க அவர்களுக்கு நிச்சயம் உதவும். Poverty, to change the situation of people living in poverty, to overcome the challenges they face in poverty, this recycling industry will certainly help them to eradicate poverty. சமத்துவமின்மை, சமூகத்தில் உள்ள பல்வேறு குழுக்களுக்கிடையேயான ஏற்றத்தாழ்வுகளை ஆராய்ந்தால் அதன் மூல காரணம் பணம்தான். பணம் இருப்பவன் உயர்ந்த இடத்தில் வைக்கப்படுகிறான், பணம் இல்லாதவன் தாழ்ந்த நிலைக்கு தள்ளப்படுகிறான். எனவே சமூக நீதிக்காக இந்த மறுசுழற்சி தொழிலை மேற்கொள்வது நல்லது. இது சமத்துவமின்மையை முற்றிலும் அழித்துவிடும். Inequality. If we examine the disparities between various groups in society, we find that money is the root cause. Those with money are placed on a higher pedestal, while those without are pushed down. Therefore, it is good to undertake this recycling industry for social justice. This will completely eliminate inequality. பாகுபாடு, இனவெறி, பாலினம் போன்ற பல்வேறு வகையான பாகுபாடுகள் மக்களிடம் நிறைந்துள்ளது. ஆனால் பணம் இருப்பவனை இவர்களால் ஒன்றுமே செய்ய முடிவதில்லை. எனவே மறுசுழற்சி தொழில் பாகுபாடுகளை களையும். Discrimination. Various forms of discrimination, such as racism and sexism, are prevalent among people.
However, they cannot do anything to those who have money. Therefore, the recycling industry will eliminate discrimination. குழந்தை தொழிலாளர்கள் பணம் இல்லாத காரணத்தால் தான் குழந்தைகளை வேலைக்கு அனுப்புகின்றனர். எனவே மறுசுழற்சி போன்ற நல்ல தொழில் கையிலிருந்தால் குழந்தை தொழிலாளர் என்ற சொல்லே இருக்காது. Child labor, due to lack of money, children are sent to work. Therefore, if a good profession like recycling is available, the term child labor would cease to exist. சூழல் பாதுகாப்பு, environmental protection. காலநிலை மாற்றம். காலநிலை மாற்றத்தின் காரணங்கள் மற்றும் விளைவுகள் பூமியை பெரிதளவில் பாதிக்கிறது. இதற்கு முக்கிய காரணம் மாசுபாடு. மறுசுழற்சி பொருட்களால் இந்த மாசுபடுதலை பெரிதளவில் எதிர்கொள்ள முடியும். Climate change. The causes and effects of climate change are significantly impacting the earth. Pollution is a major cause of this, and recycling materials can significantly combat this pollution. மாசுபாடு. சுற்றுச்சூழல் மற்றும் மனித ஆரோக்கியத்தில் மாசுபாட்டின் தாக்கம் மிக பெரிய அளவில் உள்ளது. எனவே மாசு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளுக்கு நிலையான நல்ல தீர்வு மறுசுழற்சி. இந்த மறுசுழற்சி பெரிதளவில் மாசுபாடை குறைக்க உதவி செய்யும். Pollution. The impact of pollution on the environment and human health is immense. Therefore, recycling is a sustainable and effective solution for pollution control measures. Recycling can significantly reduce pollution. பல்லுயிர் இழப்பு. நிலம், நீர், காற்று என அனைத்தையும் மாசுபடுத்திவிட்டோம். பல்லுயிர் பெருக்கத்தினை முற்றிலுமாக அழித்துக் கொண்டிருக்கிறோம். மறுசுழற்சி மாசுபாட்டை குறைத்து பல்லுயிர் பெருக்கத்திற்கு உதவி செய்கிறது. Biodiversity loss. We have polluted the land, water, and air, leading to the complete destruction of biodiversity. Recycling helps to reduce pollution and support biodiversity. உடல் நலம் மற்றும் ஆரோக்கியம், health and wellness. ஊட்டச்சத்து. ஒருவருக்கு ஆரோக்கியமான உணவுக்கான நடைமுறை உதவிக்குறிப்புகளை வழங்கினாலும், சீரான உணவுகளின் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டினாலும், பொதுவான ஊட்டச்சத்து கட்டுக்கதைகளை நீக்கினாலும் பணம் இருந்தால் மட்டுமே நல்ல ஆரோக்கியமான உணவை வாங்கி உட்கொள்ள முடியும். எனவே மறுசுழற்சி தொழில் ஒருவருக்கு பணம் மட்டுமல்ல, உடல் ஆரோக்கியத்தையும் தரும். Nutrition. Even if we provide practical tips for a healthy diet, highlight the importance of balanced meals, and debunk common nutritional myths, only those with money can afford to buy and consume healthy food. Therefore, the recycling industry not only provides income but also contributes to physical health. சுகாதாரம். பொது சுகாதாரம் மற்றும் தனிப்பட்ட சுகாதாரம் கடைபிடிக்க பணம் வேண்டும். எவ்வளவுதான் அதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினாலும், நல்ல சுகாதாரத்தை பராமரிப்பதற்கான நடைமுறை செயல்பாடு பணத்தினால் மட்டுமே உயிர் பெறும். மறுசுழற்சி தொழில் பணத்தை கொண்டு சுகாதாரத்தை பேணி காக்க முடியும். Hygiene. Maintaining both public and personal hygiene requires money. No matter how much we emphasize its importance, practical actions to maintain good hygiene are only possible with money. The recycling industry can provide the financial means to maintain hygiene. நோய் தடுப்பு. பொதுவான நோய்களைப் பற்றி எண்ணினால் அது மாசுபாடினால் பெரிதும் பரவுகிறது. தடுப்பு முறைகள் எவ்வளவு செய்தாலும் மாசுபாட்டை குறைக்காமல் எதுவும் சாத்தியமில்லை. எனவே மறுசுழற்சி இந்த மாசுபாடை குறைப்பது மட்டுமல்லாமல் மாசுபாட்டினால் நிகழும் நோய் போன்ற துணை சிக்கல்களை தடுக்க உதவும். Disease prevention. When considering common diseases, it becomes evident that they are largely spread due to pollution. Despite prevention measures, nothing is achievable without reducing pollution. Therefore, recycling not only reduces pollution but also helps prevent secondary issues like diseases caused by pollution. மாசுபாடு கல்வி அறிவின் முக்கியத்துவம். மாசுபாட்டின் கல்வி அறிவு மற்றும் அதன் நன்மைகளை ஆராய்ந்தால் தனிநபர்கள் மற்றும் சமூகத்தில் அது ஏற்படுத்தும் தாக்கத்தை அளவிட முடியாது. இந்த கல்வி மிக மிக முக்கியம். The importance of environmental education. When we examine the educational knowledge about pollution and its benefits, we can't measure the impact it has on individuals and society. This education is extremely important. மறுசுழற்சி தொழிற்பயிற்சி. மறுசுழற்சி தொழிற்பயிற்சியின் நன்மைகளை ஆராய்ந்தால் அது மாசுபடை குறைப்பது மட்டுமல்லாது ஒவ்வொரு தனி மனிதனையும் தொழில் முனைவோர் ஆக்குகிறது மற்றும் பல்வேறு துறைகளில் தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறது. Recycling industry training.
when we examine the benefits of recycling industry training, we find that it not only reduces pollution but also empowers individuals to become entrepreneurs and creates job opportunities in various sectors. அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. அறிவியல் கண்டுபிடிப்புகள். சமீபத்திய அறிவியல் கண்டுபிடிப்புகள் மறுசுழற்சி தொழிலை உச்சத்திற்கு கொண்டு போகிறது. சமூகத்திற்கு சாத்தியமான நன்மைகளை பெரிதளவில் செய்கிறது. Scientific discoveries. Recent scientific discoveries are propelling the recycling industry to new heights. They are making significant contributions to the benefits that society can reap. மறுசுழற்சி தொழில்நுட்ப முன்னேற்றம். சமீபத்திய தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகள் மறுசுழற்சி தொழிலை விரிவுபடுத்த உதவுகிறது, நம் வாழ்வில் பல நன்மைகளை செய்கிறது. Advancements in recycling technology. Recent technological advancements are helping to expand the recycling industry and are bringing many benefits to our lives. கலாச்சார பாரம்பரியம், cultural heritage. கலைகள். சமீப காலங்களில் பல்வேறு கலை வடிவங்கள் மறுசுழற்சி பொருட்கள் கொண்டு செய்யப்படுகிறது, எனவே மறுசுழற்சி தொழில் கலைகளை வளர்க்க பயன்படுகிறது. Arts. In recent times, various art forms are being created using recycled materials. Therefore, the recycling industry is being used to promote arts. புதுமையான மறுசுழற்சி யோசனைகள், innovative recycling ideas. 1. ஜவுளிகளுக்கு பிளாஸ்டிக் மறுசுழற்சி. பிளாஸ்டிக் கழிவுகளை ஆடை, தரைவிரிப்புகள் மற்றும் பிற துணிகளுக்கு இழைகளாக மறுசுழற்சி செய்யலாம். 1. Plastic recycling to textiles. Plastic waste can be recycled into fibers for clothing, carpets, and other textiles. 2. கட்டுமான பொருட்களுக்கு பிளாஸ்டிக் மறுசுழற்சி. செங்கற்கள், ஓடுகள் மற்றும் பிற கட்டுமான பொருட்களை உருவாக்க பிளாஸ்டிக்கை பயன்படுத்தலாம். 2. Plastic recycling to building materials. Plastic can be used to create bricks, tiles, and other construction materials. 3. பிளாஸ்டிக் மறுசுழற்சி 3D பிரிண்டிங்கிற்கு. பிளாஸ்டிக் கழிவுகளை உருக்கி 3D பிரிண்டர்களுக்கு இழையாக பயன்படுத்தலாம். 3. Plastic recycling to 3D printing. Plastic waste can be melted down and used as filament for 3D printers. 4. ஆற்றலுக்கு பிளாஸ்டிக் மறுசுழற்சி. பைரோலிசிஸ் மற்றும் வாயுவாக்கம் போன்ற செயல்முறைகள் மூலம் பிளாஸ்டிக்கை எரிபொருளாக அல்லது மின்சாரமாக மாற்றலாம். 4. Plastic recycling to energy. Plastic can be converted into fuel or electricity through processes like pyrolysis and gasification. 5. பாசி வளர்ப்புக்கு CO2 மறுசுழற்சி. உயிரி எரிபொருள்கள், உணவு மற்றும் பிற பொருட்களுக்கு பயன்படுத்தக்கூடிய பாசிகளை வளர்க்க CO2 ஐ பயன்படுத்துதல். 5. CO2 recycling to algae cultivation. Using CO2 to grow algae, which can be used for biofuels, food, and other products. 6. உணவு கழிவுகள் மறுசுழற்சி. தோட்டங்கள் மற்றும் பண்ணைகளுக்கு ஊட்டச்சத்து நிறைந்த உரங்களை உருவாக்க உணவு கழிவுகளை உரமாக்குதல். 6. Food waste recycling to. Composting food waste to create nutrient-rich fertilizer for gardens and farms. 7. எலக்ட்ரானிக்ஸ் மறுசுழற்சி. மதிப்புமிக்க உலோகங்களை மீட்டெடுக்க மின்னணு கழிவுகளை மறுசுழற்சி செய்வது மற்றும் மின்னணு கழிவுகளின் சுற்றுச்சூழல் தாக்கத்தை குறைக்கிறது. 7. Electronics recycling to. Recycling electronic waste to recover valuable metals and reduce the environmental impact of electronic waste. 8. டயர்கள் மறுசுழற்சி. தரை, விளையாட்டு மைதான மேற்பரப்புகள் மற்றும் சாலை பொருட்கள் போன்ற ரப்பர் தயாரிப்புகளாக டயர்களை மறுசுழற்சி செய்தல். 8. Tires recycling to. Recycling tires into rubber products such as flooring, playground surfaces, and road materials. 9. கண்ணாடி மறுசுழற்சி. புதிய கண்ணாடி பொருட்களை உருவாக்க மற்றும் ஆற்றல் நுகர்வு குறைக்க கண்ணாடி மறுசுழற்சி. 9. Glass recycling to. Recycling glass to create new glass products and reduce energy consumption. 10. Textiles மறுசுழற்சி. ஜவுளிகளை புதிய துணிகள், காப்பு அல்லது பிற பொருட்களாக மறுசுழற்சி செய்தல். 10. Textiles recycling to. Recycling textiles into new fabrics, insulation, or other products. 11. கழிவுகளில் இருந்து ஆற்றலை எரித்தல். வெப்பம் மற்றும் மின்சாரத்தை உருவாக்க கழிவுகளை எரித்தல். 11. Waste to energy incineration. Burning waste to generate heat and electricity.
12 காற்றில்லா செரிமானம் உயிர்வாயுவை உற்பத்தி செய்ய ஆக்சிஜன் இல்லாத நிலையில் கரிமக் கழிவுகளை உடைத்து எரிபொருளாக பயன்படுத்தலாம். 12 anaerobic digestion, breaking down organic waste in the absence of oxygen to produce biogas, which can be used as a fuel.